இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியான சாப்டர் தான். லீகல் இஷ்யூஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சிடரேஷன்ஸ். ஸோ நாமலாம் இப்போ இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ் கிடையாது. பட் யூஎஸில் பார்த்தோன்னா தெர் இஸ் லாட் மோர் ரெகுலாரிட்டிஸ் as to வாட் அ ட்ரெயினர் கேன் டூ கேன் நாட் டூ. அதனால் வந்துட்டு நிறைய லீகல் கேசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இன்னுமே கூட. ஸோ தட் இஸ் சம்திங் வி ஆர் கோயிங் டு see. அதுக்கப்புறம் பிஸ்னஸாக வந்துட்டு ஒரு ட்ரெயினருக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அதனால தேவ் கெப்ட் ஒன் போர்ஷன் அபவுட் பிஸ்னஸ். ஓகே, ஸோ பட் தெர் இஸ் லாட் மோர் டு லேர்ன் அபவுட் பிஸ்னஸ் அண்ட் லீகல் இஷ்யூஸ். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு இந்தியாவில் நடக்காததுனால நம்ம இதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி கிளைண்ட் ஏதாவது கேஸ் போட்டுனா யூ ஷுட் நோ வாட் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ டு பி சேஃப். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ட்ரெயினர்ஸ் வந்து இந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, பெருசாக அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு பேசிக்காக கான்ட்ராக்ட்ஸு எதெல்லாம் சைன் வாங்கி வச்சுக்கணும், அண்ட் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் கன்சல்ட் வித் அ லாயர். அட்டர்னின்னு இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து லாயர். இஃப் யூ டு நாட் நோ, நிறைய இடத்துல அட்டர்னின்னு வரும், இட் மீன்ஸ் லாயர். ஓகே, அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் கான்ஃபரன்சஸ் நிறைய அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி தேவ் கிவன் அ ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி do not open a personal training business without first consulting with a lawyer. ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஐ வில் டெல். இங்கே யூஎஸ் பேஸில் எப்படி இருக்குன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை வந்து ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் ஹவு இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு கூட ஐ ட்ரை எக்ஸ்பிளைனிங் as much as I know. சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் பார்த்தோன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒன் டைப் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? அதே மாதிரி வந்துட்டு சிங்கிளாக வந்து ஒரே ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணுறது கூட இருக்கும். நம்ம ஊரில் வந்து ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்கிறது, அவங்க ஊரில் வந்துட்டு சி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பெருசாக நீங்கள் பிஸ்னஸ் பிளான் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டோட. சரியா? ஸோ இப்போது சின்ன பிஸ்னஸ் ஒரு ஆள் பர்சனல் ஒரு ட்ரெயினர் தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு 2-3 ட்ரெயினர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மாதிரி பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு போனால் கார்பரேஷன் மாதிரி. கார்பரேஷன் சொல்கிறது நம்ம ஊரில் ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒன்னொன்றுத்துலேயுமே வந்துட்டு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அது எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். இப்போ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஊர்லேயும் இருக்குது சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு. இது வரைக்கும் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் தனியாக ஒன்று இருந்தது. லைக் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லைக் உங்கள் நேம்லேயே வந்துட்டு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் யாராவது உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா எல்லாமே போயிடும். ஐ மீன் கேஸ் போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி எல்லாமே போயிடும். அது போக சப்போஸ் உங்கள் 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 மேலே கேஸ் போட்டு உங்கள் மேலே ஒரு ஃபைன் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 10 lakhs ஃபைன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் வந்து 2 lakhs இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க 2 lakhs. ரிமைனிங் 8 lakhs வந்துட்டு உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. பர்சனல் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் வீடியோ விற்க சொல்லிடுவாங்க. நீங்கள் லோன் எடுத்து எப்படியாவது வந்துட்டு யூ வில் ஹாவ் டு பே த ப்ரைஸ். இதுதான் வந்துட்டு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னு பார்த்தோன்னா லயபிலிட்டி அதிகம். நம்மளை வந்து பர்சனல் நம்ம லெட்ஸே அதான் நீங்கள் வந்துட்டு பர்சனலாக ஒரு
இன்கம் இருக்குது அண்ட் ப்ரொஃபஷனலாக ஒரு இன்கம்க்கு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பிளான் பண்ணணும்னா இது ரெண்டுமே ஒன்று தான். சரியா? ஸோ தட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் வந்துட்டு மீட்டிங்ஸ்லாம் பெருசாக ரன் பண்ண தேவையில்ல, பேப்பர் ஒர்க் எதுவுமே இல்லை. சரியா? நீங்கள் வந்து இயர்லி ஃபைலிங் எதுவும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தான், லாஸஸும் உங்களுக்கு தான். சோலாக உங்கள் மேலே தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து விழும். இதில் வந்து கார்ப்பரேட் வெயில்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இது வந்துட்டு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்க்கு கிடையாது. கார்ப்பரேட் வெயில் என்னன்னா இட் இஸ் அ டாக்குமெண்ட் தட் ஷீல்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் லயபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் வெயிலில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும்தான் லீகலாக வந்துட்டு ஒரு இப்போ யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா கோர்ட்னால கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் எடுக்க முடியும். நம்மளோட பர்சனல் ஆசெட்ஸு கோல்டு இருந்தாலும் சரி, ஷேர்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட வீடு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எதுவுமே தொட முடியாது கார்ப்பரேட் வெயில் இருந்தனா. கார்ப்பரேட் வெயில் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருக்காது. ஓகே, இதனால தான் வந்துட்டு நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தோன்னா கார்ப்பரேட் அண்ட் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்கே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 years முன்னாடி தான் வந்துட்டு 1% கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ கம்பெனி பேர் பார்த்தோன்னா வந்துட்டு லெட்ஸ் சே ஐ ரன் மை கம்பெனி பாடினாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டிடியூட் இல்லையா? ஸோ இதே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா பாடினாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டிடியூட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வரும். ஓகே, பட் 1% கம்பெனின்னு இருக்கும்போது பாடினாமிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டிடியூட் ப்ராக்கெட்டில் ஓபிசி 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட், இதுதான் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. திஸ் ஐ ரன்னா 1% கம்பெனி. ஸோ ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஃபினான்ஸு, சேல்ஸு, மார்க்கெட்டிங் எல்லாமே பார்ப்பாங்க. பட் அந்த ஒரு பர்சன் கீழே எத்தனை எம்ப்ளாயிஸ் வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் இது வந்துட்டு இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. இது அவங்க ஊரில் கூட இல்லை. எப்படின்னா இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஆனால் பேப்பர் ஒர்க் கம்மி. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். So if you want to remember if you're trying to open a company now, 1% company is the place to start to be safe. Okay, suppose injuries ஏதாவது ஆச்சு அப்படின்னா வந்துட்டு clients வந்துட்டு financial ஏதாவது they will try to take from you. சரியா? இப்போ யூஎஸ்ல வந்துட்டு இது ரொம்ப காமன். இந்தியாவில் வந்துட்டு இது நடக்கவே நடக்காது. இன்ஜுரினால வந்து ஒரு ட்ரெயினர் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸை சக்சீட் ஆனதுலாம் ரொம்ப ரொம்ப நான் கேள்விப்பட்டதில்லை. அட்லீஸ்ட் என் நோன் சர்க்கிள்ஸில் கேள்விப்பட்டதில்லை. எங்கேயாவது மேபி நடக்கலாம், பட் இட் இஸ் வெரி வெரி ரேர். அவங்க ஊரில் ரொம்ப ரொம்ப காமன். அதனால தான் வந்துட்டு ட்ரெயினர்ஸே வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேஸ் உங்கள் மேலே ஃபைல் பண்ணாலே வந்துட்டு உங்கள் பிஸ்னஸே டிஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா? ஸோ இந்த சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் இருக்க ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியாது. கேபிட்டல்னால் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு இன்கம் வாங்கி அதுலேருந்து நம்ம வந்துட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுற மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். ஏன்னா ஒரு பர்சன் இருக்கும்போது இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு கன்வின்ஸ் அ பஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். சரியா? அதே ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இட் இஸ் மோர் லெஜிபிள் இன் தி ஐஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி 1% கம்பெனி சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்லாம் இட் கேனாட் ஃபங்க்ஷன் வித்வுட் த ஓனர். ஸோ இப்போ யாராவது ட்ரெயினர் யாராவது சிக் ஆகிட்டாங்கன்னா, இல்லை இஃப் இந்த சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஒரே ஒரு பர்சன்னா அந்த ஒரு பர்சன் சிக்கானா போய் கிளைண்ட்ஸை போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அதே கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 3-4 ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. இன்னும் 3-4 இல்லை, மோர் தென் 2 ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரெயினர் உடம்பு சரியில்லைன்னா இன்னொரு ட்ரெயினர் அனுப்பி அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ ஆல் தோஸ் அட்வான்டேஜஸ் ஆர் தேர் வித் கார்பரேஷன் பட் நாட் வித் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் மாடல். இது வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது. எல்எல்பின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அவங்க ஊரில் வந்துட்டு எல்எல்பி அண்ட் எல்எல்சின்னு 2 வச்சுருக்குறாங்க. ஸோ பேர் பார்த்தோன்னா லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும். ஸோ 2 or more people who agree to operate a business. Okay,
agreement should clearly explain the structure of for authority, partners' rights, and expected performance and contribution from each partner. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டோன்னா கிளியராக வந்துட்டு டிஃபைன் பண்ணிடணும் யார் வந்துட்டு எந்த சைடில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒரு சில பிஸ்னஸஸ் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் எல்எல்பி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ட்ரெயினர்ஸு. ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா நான் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. சரி, அதே பர்சனல் ட்ரைனிங் ரிலேட்டட் பார்த்தோன்னா அதுக்கு தனியாக ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கேன் பிகம் ஸ்டெயின்ட் ஆஸ் பிஸ்னஸ் டெவலப்ஸ். ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆனாலும் சம்டைம்ஸ் வென் யூ ஆர் டூயிங் பார்ட்னர்ஷிப்ஸ் சக்ஸஸ் ஆனாலும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபெயிலியர் ஆனாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். சக்ஸஸ் ஆனோன்னா வந்துட்டு யாருக்கு அதிகமாக ஷேர் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு கிரீட் வர ஆரம்பிக்கும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா யாருக்கு வந்துட்டு கம்மியாக லாஸ் இருக்கணும், யாருக்கு அதிகமாக லாஸ் இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸில் என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன், ஒரு 2-3 பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கும் போது அந்த பர்சன் இப்போ ஒருத்தங்க வந்து சேல்ஸ் பார்த்துக்கிறாங்க, பர்சனல் ட்ரைனிங் பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க சப்போஸ் இஃப் தே டை ஆர் இஃப் தே மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி ஆர் பார்ட்னர் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு ஆச்சுன்னா பிஸ்னஸே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அவங்க வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆல் தட் வில் அஃபெக்ட் த ஓவரால் பிஸ்னஸ். ஓகே, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து எப்போவுமே வந்து ஃபுல் டைமாக ரன் ஆகணும்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. திங்ஸ் வில் சேஞ்ச், தேர் வில் பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் வித் பார்ட்னர்ஷிப்ஸு. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ் பார்த்தா 2 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குது. ஒன்று ஜென்ரல் பார்ட்னர்ஷிப், இன்னொன்று எக்ஸ்பிரஸ் பார்ட்னர்ஷிப். இது எல்லாமே வந்துட்டு யூஎஸ் பேஸ்டில் தான், இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் வந்து பேரெல்லாம் வேறு, அவங்க ஊர் எக்ஸாம் எழுதுறதுனால யூ நீட் டு நோ தேர் டெர்மினாலஜிஸ். ஓகே, அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் ஓனர்ஷிப் வந்துட்டு ஈக்குவலி ஆர் அன்ஈக்குவலி நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ லாயர்ஸ் வந்து நார்மலாக வந்துட்டு 50-50 பார்ட்னர்ஷிப் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டேல்மேட் அப்படின்னா வந்து டிசிஷனே எடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அட்லீஸ்ட் 50.1% வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கணும், ரிமைனிங் 49.9 இன்னொரு பர்சன்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்வாங்க. 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஸாக இருந்தோன்னா டிசிஷனே எடுக்க முடியாது. ஒருத்தர் சொல்லுவான் நான் இங்கே வந்துட்டு இன்னொரு 10 கிளைண்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்வான். இன்னொருத்தர் வந்து சொல்லுவான் 10 கிளைண்ட் எடுத்தோன்னா நம்மளால் ஒழுங்காக குவாலிட்டி கொடுக்க முடியாது, பேசாமல் நம்ம வந்துட்டு இதுலேயே இருப்போம், இருக்கிற கிளைண்ட்ஸே வந்துட்டு இன்னும் பெட்டராக சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு. இவன் சொல்லுவான் நம்மளுக்கு பிஸ்னஸ் வரணும். 2 பேரோட ரீசனிங்கும் வேலிடாக இருக்கும், ஆனால் டெசிஷனே எடுக்க முடியாது. சரி, அதனால தான் வந்துட்டு இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் ஒன் பர்சன் ஹாவ் மோர் பவர் இன் அ பிஸ்னஸ் அப்படின்னு லாயர்ஸ் அட்வைஸ். சரியா, ஆனால் அதில் என்ன லாஸ்ன்னு பார்த்தோன்னா யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பவர் இருக்காது இன் டேக்கிங் டெசிஷன்ஸ். இப்போ ஒருத்தர் 50.1 இருக்கிறவன் ஹீ கேன் டேக் டெசிஷன்ஸ் வென் வித் ஃபுல் ஃபோர்ஸ். பட் மைனாரிட்டி 49.9 இருக்கிறனால அவனோட டெசிஷன்ஸ் வந்துட்டு it won't be valued as much. But again, business dynamics are totally different when it is between the 2 people. So yeah, இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ 60-40% ஸ்பிளிட் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 40% யாருக்கு இருக்கோ அவங்க வந்துட்டு ப்ராஃபிட்லேயும் 40% தான் எடுப்பாங்க, டிசிஷன் மேக்கிங்லேயும் 40% தான் இருக்கும் அவங்களோட அத்தாரிட்டி. ஓகே, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் பார்த்தோன்னா கிரியேட்டட் பை அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ். ஒரு 2 பார்ட்டிஸ் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இம்ப்ளாய்ட் பார்ட்னர்ஷிப் கேன் பி கிரியேட்டட் பை அ கோர்ட், ஜுடிஷியல் சிஸ்டம்னாலே கோர்ட், இஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆக்ட் ஆஸ் பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி கோர்ட் வில் டேக் இட். ஓகே, பார்ட்னர்ஷிப்லையும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ராப்ளம்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இந்த 1 பர்சன் கம்பெனி இருக்கிற மாதிரி
இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப்லேயும் இருக்குது. ஓகே. இன் சம் கேசஸ் மைனாரிட்டி பார்ட்னர்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிகமாக லாஸ் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் வந்து 60% ஷேர் வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 40% ஷேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன ஆகிடும், சம்டைம்ஸ் வந்துட்டு 60% ஷேர் இருக்கிறவர் வந்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிடுவார். ஸோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாருன்னா யார் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ அவங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்னர் மைனாரிட்டி பார்ட்னர் வந்துட்டு ஃபுல்லாக எவ்வளோ பேலன்ஸு கிளைம் எவ்வளோ பே பண்ணணுமோ மைனாரிட்டி பார்ட்னர் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ while a general partner retains personal liability, limited partner are only liable for direct financial contribution. ஸோ ஜென்ரல் பார்ட்னர்ஸ்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர் மாதிரி தான். அவங்க கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கலாம், அண்ட் அவங்களோட பர்சனல் ஆசட்ஸையும் வந்துட்டு தே கேன் கோர்ட் கேன் டெல் த பர்சன் டு பே த கிளைண்ட் இஃப் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா. ஆனால் லிமிடெட் பார்ட்னர், லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட்னு வருது பாருங்க, அந்த மாதிரி பார்ட்னர் மாதிரி அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்போடு உள்ள வந்திருந்தோன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் வந்துட்டு கேன் பி யூஸ்ட். ஸோ லிமிடெட் பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தோன்னா கம்பெனியை வந்துட்டு ஒரு தனியாக கன்சிடர் பண்ணோம், இண்டிவிஜுவலோட ஆசட்ஸை வந்து தனியாக கன்சிடர் பண்ணோம். ஓகே. லிமிடெட் பார்ட்னர்ஸ் டூ நாட் ரீட்டைன் எனி ஃபார்மல் மேனேஜரியல் இன்புட். ஸோ இப்போ லிமிடெட் பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தோன்னா பிஸ்னஸில் வந்துட்டு இன்புட் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் லிமிடெட் பார்ட்னர் வந்துட்டு யூ கேன் கன்சிடர் them as silent partners. ஓகே. ஸோ they can own more ownership in your company. பட் யார் ரன் பண்ணுறாங்க கம்பெனியை ஃபார்மலி ரன் பண்ணுறாங்க 30% ஷேர் இருந்தாலும் அவங்க தான் வந்துட்டு மெஜாரிட்டி டிசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க. ஓகே. Some trainers enter into partnership where one partner does the hands-on work and the other partner does the office work. ஸோ சில பார்ட்னர்ஷிப் எப்படி ரன் ஆகும்னா, ஒரு ட்ரெயினர் வந்துட்டு இறங்கி வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணுவாப்புல, ட்ரைனிங் பண்ணுவார், கிளைண்ட்ஸ்க்கு நியூட்ரிஷன் எல்லாம் பார்ப்பார், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். அது வந்து ஒருத்தர் ஒரு வேலையாக பார்த்துப்பார். இன்னொருத்தர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பிரித்து நான் வந்து சேல்ஸு, மார்க்கெட்டிங், பில்லிங்கு, புதுசாக உள்ள கிளைண்ட்டு கொண்டு வரது இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். பர்சனலாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஒருத்தன் வந்துட்டு இன்னொருத்தனோட வேலையை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். லைக் நான் பண்ணுற வேலை தான் அதிகம் அப்படின்னு நினைப்பான். ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவன் நினைப்பான் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங்கு, நான் வந்துட்டு வெளியேருந்து ஒரு 15 கிளைண்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பர்சன் மைட் ஃபீல். ஸோ எனி டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ட்னர்ஷிப் ends when the partner dies or becomes bankrupt. ஸோ பார்ட்னர் இறந்துட்டாலோ இல்லைனா வந்து கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு பார்ட்னர்ஷிப் எண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கோர்ட் கிட்ட போய் சம்டைம்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஹாஸ் பீன் டிஸ்கண்டினியூட் ஆர் டிசால்வ்ட் எப்போன்னா வந்துட்டு தி அதர் பார்ட்னர் வந்து மென்டலி ஏதாவது மென்டல் டிஸார்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்கம் வரல, மணி மேக் பண்ண முடியல அப்படின்னா கூட பார்ட்னர்ஷிப் கேன் பி டிசால்வ்ட். ஸோ சம்டைம்ஸ் ஒன் ஆர் மோர் பார்ட்னர்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு பார்ட்னர் நினைப்பாரு நல்லா போயிட்டுருக்கு கம்பெனி, இன்னும் நல்லா பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. இன்னொருத்தர் வந்து இது வேலைக்கே ஆகாது, இது நம்ம வந்து மூடி ஆகணும், இதுக்கு மேலே நம்மளால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியாதுன்னு 2 பேரோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கோர்ட் உள்ள வந்து தே வில் மேக் சம் டிசிஷன்ஸ் ஃபார் த பார்ட்னர்ஷிப், ஐதர் டிசால்வ் பண்ணுறதா இல்லைன்னா கண்டினியூ பண்ணுறதா அப்படின்னு. சப்போஸ் டிசால்வ் பண்ணுறதா இருந்ததுன்னா
வெளியே விட்டு போகிறவர் ஒருத்தர் விட்டு போயிட்டு இன்னொருத்தர் கண்டினியூ பண்ண போகிறாருன்னா விட்டு போகிறவர் என்ன பண்ணணும், அவர் வந்து ஏதாவது மணி கொடுக்கணுமா, இல்லைன்னா பேலன்ஸ் ஏதாவது மணி கம்பெனி வந்து இவருக்கு பே பண்ணி தே வில் சென்ட் கட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். அது வந்து கோர்ட் வில் டிசைட். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லேயும் பார்ட்னர்ஷிப்ஸ்லையும் பார்த்தோன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா பர்சனல் இன்கம்லேருந்து தே வில் டேக் மணி இஃப் அட் ஆல் இஷ்யூஸ் ஹேப்பன். பட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ளோ த்ரூ டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பர்சனல் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு டேக்ஸ் பண்ணுவாங்க, கார்ப்பரேட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பர்சனல் ரேட்ஸ் பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா 3 ஸ்லாப் இருக்குது. ஐ திங்க் 5 lakhs கீழே ஒன்று நினைக்கிறேன், 5 to 10 lakhs ஒன்று, 10 lakhs மேலே, அந்த மாதிரி ஏதோ 3 ஸ்லாப் இருக்குது பர்சனல் இதுக்கு. ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸஸ் வந்துன்னா ஸ்டாண்டர்டாக வந்து 20% சம்திங் லைக் தட் நினைக்கிறேன். கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து டோட்டல் ஃபைலிங், இயர்லி ஃபைலிங்கில் 20% மாதிரி இருக்கும். ஸோ இதில் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்லையும் பார்ட்னர்ஷிப்லையும் பார்த்தோன்னா டேக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மி அவங்க ஊரில். அதே மாதிரி இயர்லி லாஸஸ் வந்து கேன் ஃப்ளோ த்ரூ டு பி யூஸ்ட் பை த ஓனர் டு ஆஃப்செட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அதர் இன்கம். ஸோ ஒரு இன்கமில் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை வந்துட்டு இன்னொரு இன்கமில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணிடலாம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃப்ளோ த்ரூ டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கார்ப்பரேஷன் தான் வந்துட்டு நம்ம ஊரில் ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி. ஓகே, corporations are designed to create a separate entity from the investor and operators of a business. So இன்வெஸ்டருக்கும் ஆப்ரேட்டருக்கும் கார்ப்பரேஷன் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணனா வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை வந்து ஒரு தனி பர்சன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரியா, அதுக்கான லைபிலிட்டிஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அவங்க எவ்வளோ காசு கொடுத்துருக்குறாங்களோ, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மணிக்கு மட்டும்தான் வந்துட்டு லைபிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ கார்ப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ரெகுலேட்டட் பை ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் லாஸ். ஸ்டேட் லாஸ் அண்ட் ஃபெடரல் லாஸில் நேஷ்னல் லாஸ்னு யூ கேன் திங்க் ஆஃப் இட் தட் வே. ஒரு ஸ்டேட்டுக்கும் சர்டன் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டேட் இருக்கிற கண்ட்ரி எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரிக்கு சர்டன் லாஸ் இருக்கும். Country laws வந்து it is much more bigger, but state laws are also important. Okay, investors own shares of the company which limits investor personal liability. ஸோ ஒரு கம்பெனின்னு கார்பரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா அந்த கார்பரேஷனில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கார்பரேஷன் ஒரு இண்டிவிஜுவலால் ஓன் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கார்ப்பரேட் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாருன்னா எவ்வளோ செலவு பண்ணி வாட் எவர் ஹீ இஸ் புட் இன் ஃபார் தட் கம்பெனி அது மட்டும்தான் வந்து லைபிளாக இருக்கும். இவரோட பர்சனல் ஆசெட்ஸு, வீட்டு, எனி திங் வில் நாட் பி அஃபெக்டட். ஓகே, அதுதான் வந்துட்டு கார்ப்பரேட் வெயில் அப்படின்வாங்க. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸ் இன் அ கார்ப்பரேஷன் டு நாட் ஆக்ட் ஆஸ் அ கார்ப்பரேஷன். ஸோ சில பேர் என்னென்னா இப்போ கார்ப்பரேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்வெஸ்டர்னு உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இன்வெஸ்டராக உள்ளே வந்துட்டு அவங்க வந்து கார்ப்பரேஷன் மாதிரியே வந்துட்டு அவங்களே வந்து அந்த கம்பெனி அப்படின்னு அவங்க ட்ரீட் பண்ணி ஏதாவது இல்லீகலாக பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த கார்ப்பரேட் வெயில் இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கோர்ட். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட்டு கார்ப்பரேட் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு பர்சனல் யூசஸ்க்கு வந்து நான் வந்து படத்துக்கு போகிறதுக்குலாம் வந்துட்டு இஃப் தேர் யூஸிங் இட் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் ஆஸ் ஒரு மூவி. இப்போ லெட்ஸே ஒரு கார்ப்பரேட் அக்கௌண்ட்லேருந்து வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் அ மூவி. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பொட்டென்ஷியல் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டோடு சேர்ந்து நீங்கள் வந்து
பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நெட்வொர்க்கிங்க்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு காமிக்கலாம். ஸோ யூ கேன் பே ஃபார் அ மூவி டிக்கெட் அண்ட் யூ கேன் கோ வாட்ச் அ மூவி. ஆனால் ஒரே ஒரு பர்சன் நீங்களாக மட்டும் போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு டிக்கெட்டு வாங்கி கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் அந்த அந்த கார்ப்பரேட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இஃப் இட் ஆல் கோர்ட் கேஸ் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா, த கோர்ட் வில் assume that you are using the company as a personal account. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணியிருந்தாலே கூட நீ வந்து இது உன்னோட பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணுற. ஸோ அதனால் வந்துட்டு உனக்கு அந்த லைபிலிட்டி வந்து அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ அதனால் வந்து நீ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேன் கிவ் சச் அ டைரக்ஷன். ஓகே, அதே மாதிரி கார்பரேஷன்ஸ் வந்து ஃபார்மிங் அ கார்பரேஷன், மெயின்டைனிங் அ கார்பரேஷன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். யூஎஸில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்வாங்க. நம்ம ஊரில் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஓஏ ஏதோ வரும். கார்பரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் சம்திங் வரும். ஐ டோன்ட் நோ, பேர் மறந்துருச்சு. அந்த ஆஃபீஸில் போயிட்டு யூ வில் ரெஜிஸ்டர் த கம்பெனி. ஓகே, ஒரு ஸ்டேட்டுக்குமே டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட்னு ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வச்சு தான் வந்துட்டு யூல் பி சப்போஸ் ஏதாவது ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அந்த பர்சன் தான் வந்து இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வந்து தே வில் டாக் அண்ட் நெகோஷியேட். ஓகே, ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் மஸ்ட் பி அ ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்டேட் இன் விச் த கார்பரேஷன் ஆப்ரேட்ஸ். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனி ஓனர் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் கூட ஒரு ஹில் பி இன் கொலாபரேஷன் வித் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட். அந்த ரெஜிஸ்டர்ட் ஏஜென்ட் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை எலெக்ட் பண்ணி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வில் டிசைட் ஆன் த எக்ஸிக்யூட்டிவ் டீம். சிஇஓ யார், சிஎஃப்ஓ யார், அந்த மாதிரி எலெக்ட் பண்ணி அவங்க போயிட்டு தே வில் ஹையர் ட்ரெயினர்ஸ் ஒரு டீம் டிபார்ட்மெண்ட்டா, மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டா, சாரி சேல்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டா, ஹெச்ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட்டா, த எக்ஸிக்யூட்டிவ் டீம் மெம்பர்ஸ் வில் டிசைட் ஆன் தட். ஸோ கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே பார்த்தோன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சப் சாப்டர் எஸ் கார்பரேஷன், இன்னொன்று வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்எல்பி, இன்னொன்று வந்து சி கார்பரேஷன். ஓகே, அதே மாதிரி கார்பரேஷன்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் கூட தேரான். எஸ் கார்பரேஷன் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1% கம்பெனி. நான் சொன்னல 1% கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி. நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு பார்த்தது அதுக்கு ஒன் ஸ்டெப் லோவர் தேன் தட். பட் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் ரன் பண்ணுவாங்க. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பர்சனல் லைபிலிட்டிஸ் எல்லாமே பர்சனலாக வீடு இருந்துச்சுன்னா தே கேன் டேக் தட் ஆல்சோ. அதே இதில் பார்த்தோன்னா அந்த பர்சனல் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இட் கேன் பி கெப்ட் அவே ஷீல்டட். ஓகே, ஸோ மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் வந்து திருப்பி ஃப்ளோ த்ரூ டாக்ஸேஷன் மாதிரி. அதே மாதிரி டேக்ஸ் அட் அண்ட் ஆர்டினரி இன்கம். திஸ் இஸ் ஐடியல் ஃபார் பர்சனல் ட்ரைனிங் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும் சம்டைம்ஸு. எந்த பிஸ்னஸ் டைப் வந்து பெஸ்ட் ஃபார் பர்சனல் ட்ரைனர்ஸ்னு பார்த்தோன்னா எஸ் கார்பரேஷன் தான் பெட்டர் அப்படின்னு வரும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஷீல்டட் ஃப்ரம் பர்சனல் லைபிலிட்டி. ஸோ எவ்வளோ இன்கம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அது மட்டும்தான் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு, சப்போஸ் இன் கேசஸ் ஆஃப் கோர்ட் கேஸ் ஆர் எனிதிங். ஓகே, இது ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா எஸ் கார்பரேஷன் வந்து இட் ஷுட் பி பேஸ்ட் இன் யூஎஸ்ஏ. 100 இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி எல்லா இன்வெஸ்டர்ஸும் யூஎஸ்லேருந்து தான் இருக்கணும்.
அதர் கண்ட்ரிலேருந்து யாரும் இன்வெஸ்டர்ஸாக வர முடியாது. எஸ் கார்பரேஷன் இன்னொரு ட்ராபேக் என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டாக் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பிஸ்னஸஸ் தட் டூ நாட் ஆன்டிசிபேட் ஆர் ஹாவ் அ diversified ownership and are operating in other countries. ஸோ நிறைய ஓனர்ஸ் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா எஸ் கார்பரேஷன் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்எல்பி அண்ட் எல்எல்சி. ஸோ இது பார்த்தோன்னா இப்போ எஸ் கார்பரேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி, ஆனால் ஃபார் அ வெரி ஸ்மால் ஒரு பெரிய லார்ஜ் கம்பெனி மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்மால் கம்பெனிக்கு எஸ் கார்பரேஷன் இஸ் பெட்டர். எல்எல்பி பார்த்தோன்னா இட் இஸ் கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு எஸ் கார்பரேஷன் தான், ஆனால் வந்துட்டு பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து எல்எல்பி மாதிரி தே வில் ஃபார்ம் த கம்பெனி. ஓகே. ஸோ எல்எல்பி பார்த்தோன்னா இட் ஆப்ரேட்ஸ் லைக் அ எஸ் கார்பரேஷன். ப்ராஃபிட்ஸ் ஃப்ளோ த்ரூ ஆகும். அண்ட் கார்பரேட் வெயில் இருக்குது. கார்பரேட் வெயில்னா பர்சனல் லைபிலிட்டி எல்லாமே வந்துட்டு பர்சனல் ஆசட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் பை ஃபைலிங் சிம்பிள் பேப்பர் ஒர்க். பேப்பர் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸோ ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபார்ம்ஸை வந்து டேக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஃபைலிங் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்தோன்னா இது கொஞ்சம் புதுசான, அப்படிதான் ஐ அண்டர்ஸ்டுட், ரிலேட்டட்லி நியூ டைப் ஆஃப் நியூலி ஃபார்ம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். அதனால வந்து ரூல்ஸ் is not been firmly established. Okay. Some states have different laws regarding taxes. ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து டாக்ஸஸ் வேற மாதிரி இருக்கும். Investors should seek financial and legal advice first. So once consistent guidelines are established, they will likely become the ப்ரிஃபர்ட் ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் பர்சனல் ட்ரெயினர்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்துட்டு இப்போ பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகலன்னு சொல்லியிருக்கு. அந்த கைட்லைன்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இது வந்து பர்சனல் ட்ரெயினர்ஸ்க்கு ப்ரிஃபர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி கார்பரேஷன். இதுதான் வந்து அந்த பெரிய கம்பெனி மாதிரி இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ரன் பண்ணுறது. ஹைலி அன்லைக்லி தட் trainers will do it. ஏன்னா ட்ரெயினர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க் மாதிரி இருக்கும், நிறையா டேக்ஸ் நிறையா வர மாதிரி இருக்கும். அதனால ட்ரெயினர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி கார்பரேஷன்ஸ் வந்து தே வில் நாட் ரெஜிஸ்டர். பார்த்தோன்னா 500 லார்ஜ் கம்பெனிஸ் இந்த யூஎஸ் வந்துட்டு சி கார்பரேஷன் மாடலில் தான் வருது. சி கார்பரேஷன் வந்து என்ன அலோவ் பண்ணுதுன்னா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் பண்ண முடியும், அதுக்கான அபிலிட்டி கொடுத்துருது. ஓகே. அதே மாதிரி நோ லிமிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஃபாரினர்ஸ் கேன் பை த ஸ்டாக்ஸ். ஆனால் டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தோன்னா மஸ்ட் ஃபைல் எக்ஸ்டென்சிவ் பேப்பர் ஒர்க் இன் த ஹோம் ஸ்டேட் அண்ட் இன் கண்ட்ரீஸ் வேர் இட் இஸ் கண்டக்டிங் பிஸ்னஸ். ஸோ எந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்களோ, எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்டராக இருக்கோ அங்கேயும் வந்துட்டு பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கும். இன்னொரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் தே ஹாவ் அ கார்பரேட் வெயில் அகேன்ஸ்ட் பர்சனல் லைபிலிட்டி, டேக்ஸ்ட் ஆஸ் அ கம்பெனி ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு கம்பெனியாக ஃபஸ்ட்டு டேக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் எவர் ப்ராஃபிட்ஸ் இருக்கோ அதை தான் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோன்னா ஏதாவது ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்க, டிவிடெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் வந்துட்டு தே ஹாவ் டு பே டேக்ஸ் அகேன் ஷேர் ஹோல்டர்ஸ் இண்டிவிஜுவலாக. ஸோ அதனால தான் வந்துட்டு சி கார்பரேஷன் வந்து டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் அ பிஸ்னஸ், பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட்
அசஸ் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ என்ன மாதிரி ஒரு எந்தெந்த பிஸ்னஸ் டைப்லையும் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு அசஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஒரு லாயர் கூடயும் ஒரு அக்கௌண்டன்ட் கூடயும் உட்காந்து அட்வைஸ் கேட்டுட்டு தென் யூ டேக் த டிசிஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி கன்சல்ட் வித் அட்டோர்னி, ஒரு லாயர் கூட கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரி பிஸ்னஸ் ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து டெல்லிங் யூ டு டிஸ்கஸ் வித் தம். ஓகே, இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு போட்டிருக்கிறாங்க. யூ கேன் கோ த்ரூ இட் லேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல். ஃப்ரான்ச்சைசி மாடலோட பிரின்சிபல் என்னன்னா, ஒரு லோக்கலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கிற பர்சன் வந்துட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் கம்யூனிட்டியில், அவங்க வந்து பிஸ்னஸை பெட்டராக ரன் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டோன்னா, கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டோன்னா வந்துட்டு அவங்க வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பிஸ்னஸை ரன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல். ஸோ இப்போ மெக்டானல்ட்ஸ், கேஎஃப்சி இதெல்லாம் பார்த்தோன்னா மேஜர்லி நோன் ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ். அவங்க தான் வந்து ஏர்லியர் ஸ்டார்ட் பண்ணவங்க. ஸோ பார்த்தோன்னா இப்போ சென்னையில் வந்துட்டு யாராவது ஃப்ரான்ச்சைசி மாடல் மெக்டானல்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்க யூஎஸ்லேயோ இல்லைன்னா இப்போ இந்தியாவிலேயே வந்துருச்சு. யார் அந்த மெயின் ஹெட்டோ அவங்ககிட்ட பேசி நான் வந்து சென்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையோட கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இல்லைனா சென்னைக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தே வில் சே நான் ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன இது ஆகும்னு பார்த்தோன்னா, யார் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி வாங்குறாங்களோ அவங்க வந்துட்டு தே வில் பே சம் அமௌண்ட், ஒன் டைம் ஃபீ மாதிரி ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. பே பண்ணிவிட்டு அந்த பிராண்டோட நேம், லோகோ, பிஸ்னஸ் மாடல் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்து இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கலெக்ட் பண்ணினா தே வில் ஸ்டார்ட் யூஸிங் இட் இன் தேர் பிஸ்னஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யார் அந்த ஃப்ரான்ச்சைசி ரன் பண்ணுறாங்களோ, ரன் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு என்னெல்லாம் தேவையோ அது வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஹூ வாண்ட்ஸ் டு ஓப்பன் அ பிஸ்னஸ் இன் சென்னை. சரியா? ஸோ இப்போ மெக்டானல்ட்ஸா கரெக்டாக எதெல்லாம் வந்துட்டு ரா மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பன்னு மட்டும்தான் வந்து அவங்க ஊர்லேருந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கேருந்து இவங்ககிட்ட வாங்கிக்கோங்க, இவங்ககிட்ட மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களே இப்போ சென்னையிலேருந்து இப்போ நான் ஒரு மெக்டானல்ட்ஸ் கடை ஓப்பன் பண்ணுறேன்னா அவங்க பண்ணை மட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இவங்க கிட்ட தான் வாங்கணும், ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட மந்த்லி ஃபீஸ் மாதிரி பே பண்ணி தே வில் கலெக்ட் ஆல் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல். அண்ட் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸ் ரன் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு பன் வரும், அதுக்கப்புறம் ஒரு லெட்யூஸ் லீஃப் வரும், அதுக்கப்புறம் ஒரு பேட்டி வரும், அதுக்கப்புறம் இன்னொரு லெட்யூஸ் லீஃப், அதுக்கப்புறம் சாஸ் போடணும், அதுக்கப்புறம் எப்படி கவர் பண்ணணும், எப்படி எவ்ரி திங் தே வில் எக்ஸ்பிளைன். ஓகே, இதே தான் வந்துட்டு ஃபிட்னஸ் பிஸ்னஸுக்கும். ஃபிட்னஸ் பிஸ்னஸஸ் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் ஹஸ் நெவர் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல் இது வரைக்குமே, அட்லீஸ்ட் ஃபார் த ஃப்ரான்ச்சைசீஸ் யார் வாங்குறாங்களோ வெரி ரேர்லி வந்துட்டு இட் இஸ் அ சக்ஸஸ். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடலில் அந்த ஹோல் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், எப்படி ட்ரெயினர்ஸை டெவலப் பண்ணணும், எப்படி வந்துட்டு சேல்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனர்கிட்ட. அவங்க அதை ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஆனுவலாக ஒரு ஃபீ வருதோ, ஆனுவல் ப்ராஃபிட் வருதோ, அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் கூட இல்லை, எவ்வளோ ஆனுவல் ரெவென்யூ வருதோ அதுலேருந்து வந்து தே வில் டேக் அ பர்சன்டேஜ் ஃபீஸ் மாதிரி. ஓகேயா? ஸோ இங்கே வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ஃப்ரான்ச்சைசி மாடல் இங்கே போட்டிருக்காங்க. யூ கேன் லுக் இன் டு இட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா
எம்ப்ளாயீஸ் அண்ட் கான்ட்ராக்டர், இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்மில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு, இஃப் யூஆர் உங்களுக்கு சேலரி ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு யூஆர் அன் எம்ப்ளாயி. ஓகே, அதே மாதிரி இப்போ யூஎஸில் எப்படின்னா வந்துட்டு ஜிம்ஸில் வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் நம்ம வந்துட்டு போயிட்டு நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிறேன்னு போய் நம்ம ஜிம்மில் போய் கேட்போம், நான் என் கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வரேன், நான் அந்த ஜிம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஃப்ரீலான்சர்ஸ் தான் வந்துட்டு இந்த யூஎஸில் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தோன்னா ரெகுலராக வந்து ஒரு எம்ப்ளாயருக்கு ஒர்க் பண்ணுறாங்க. எம்ப்ளாயர்னா கம்பெனி. ஓகே, எம்ப்ளாயினா கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஓகே, இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் பேசிஸில் தான் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக எடுப்பாங்க. ஸோ எம்ப்ளாயர்ஸ் பார்த்தோன்னா இப்போ ஒரு கம்பெனி பார்த்தோன்னா இப்போ உள்ள ஒரு ட்ரெயினரை ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணுறதும் அவங்களோட வேலை, சூப்பர்வைஸ் பண்ணுறதும் அவங்களோட வேலை தான். ஓகே, அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் விச் இஸ் கம்பெனி வந்து என்னென்னா ஷுட் withhold and match the employees FICA taxesனு போட்டிருக்காங்க பாருங்க, ஃபெடரல் இன்சூரன்ஸ் டாக்ஸஸ். இதை வந்துட்டு நீங்கள் பிஎஃப்க்கு ஈக்குவலண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டு, நம்ம ஊரில் இருக்கிற ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஈக்குவல் தான் வந்துட்டு இந்த FICA. நாட் எக்ஸாக்ட்லி, ஏன்னா இன்சூரன்ஸ்னு வருது, பட் டாக்ஸஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் மெடிக்கேர். ஸோ சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பிஎஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கேர் வந்து நம்ம ஊரில் இஎஸ்ஐ இருக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைஅப் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு, பட் ஸ்டில் இந்த மாதிரி தான் ஏதோ. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சேலரி கொடுக்குது அப்படின்னா அது போக வந்துட்டு கம்பெனி வந்து இட் ஹேஸ் டு பே ஒன் சர்டன் அமௌண்ட் டு த கவர்மெண்ட் ஆன் யோர் நேம். சரியா, உங்கள் நேமில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு 15,000 சேலரி கொடுத்தாங்க ஒரு ஜிம்மில். அந்த 15,000 சேலரியில் 750 ருபீஸ் வந்துட்டு பிஎஃப்க்கு போயிடும். அது போக இன்னொரு 750 ருபீஸ் வந்துட்டு நம்ம கிட்டேருந்தே எடுப்பாங்க, நம்ம சேலரியிலேருந்தே எடுத்துப்பாங்க. ஸோ 15,000 சேலரியில் 750 ருபீஸ் கழிச்சு தான் ரிமைனிங் வந்துட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 750 வந்துட்டு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதை வந்து தே வில் ஹாவ் டு ஈக்குவலி மேட்ச் இட் டு மை சேலரி, மை பிஎஃப். என் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு போதோ, 750 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கம்பெனி வந்துட்டு 750 ருபீஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு திருப்பி இன்னொரு 750 ருபீஸ் அனுப்பணும். ஸோ தட் இஸ் ஹவு பிஎஃப் ஒர்க்ஸ். நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் சேலரி வாங்குறீங்கனாலே இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும். ஆனால் நம்ம ஊரில் இது வந்து நடக்கவே நடக்காது. அதுவும் ட்ரெயினர்ஸ்க்கு வந்து சுத்தமாக அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஸ்பெஷலாக ஜிம் ஓனர்ஸ் தே வந்து இப்போ அவங்க வேர்டிங்ஸ் எப்படி போட்டிருப்பாங்கன்னா நம்மளை எம்ப்ளாயி மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் மாதிரி தான், ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி தான் வந்து தே வில் கன்சிடர் அஸ். ஓகே, எம்ப்ளாயர்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் ஃபயரிங். ஸோ ஒரு எம்ப்ளாயராக இருந்தானா, இப்போ ஒரு எம்ப்ளாயியை ஃபயர் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ரீசன் கொடுக்கணும், எதுக்கு நம்ம வந்து ஒரு பர்சனை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் கூப்பிடுவோம், ஜாப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் தே கேன் லீவ். இல்லைன்னா அவங்க பாதியிலேயே ஒழுங்காக பண்ணனா கூட அவங்கள ஃபயர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கோர்ட் கேஸ் அப்படின்னு ஆச்சுன்னா கோர்ட் எதை பார்க்கணும்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சருக்கும் ஒரு ஜிம் ஓனருக்கும் நடுவில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, ஆர் கிளைண்ட்டுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு. ஆனால் கிளைண்ட்டும் ஃப்ரீலான்சரும் ஜிம்மில் இருந்தாங்க,
ஜிம் ஓனரோட எல்லா 3 பேரும் சேர்ந்து கேஸ் ஆயிடுச்சுன்னா கோர்ட் என்ன பார்க்கும்னா இந்த ஜிம் ஓனர் வந்து ஃப்ரீலான்சர் மேலே எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருந்தான் அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. நிறைய கண்ட்ரோல் வந்து ஜிம் ஓனர் வந்து ஃப்ரீலான்சர் மேலே வச்சுருந்தானா இட் மீன்ஸ் தட் கம்பெனி வந்துட்டு அந்த ஜிம்மை வந்துட்டு இவனை ஃப்ரீலான்சராகவே பார்க்கல, இவனை வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி பார்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆயிட்டுனா கம்பெனிக்கு வந்துட்டு நீ வந்து ஒரு எம்ப்ளாயியாக தான் நான் இவனை பார்ப்பேன், ஸோ இவன் வந்து உன்னோட எம்ப்ளாயி, ஸோ இவன் உனக்கு ஒர்க் பண்ணுறான், ஸோ உனக்கு ஒர்க் பண்ணி தான் இவன் வந்து இந்த கிளைண்ட்டுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, ஸோ கம்பெனியாக இருக்கிற நீ வந்து இதில் வந்து ஒரு நீ லாஸை வந்து எடுத்துக்கணும், நீ வந்து பே பண்ணணும் இந்த கிளைண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டிசைட் பண்ணிடும். ஓகே, புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நானே பேசுகிற மாதிரி இருக்கு, கேட்குதா? ஐ மீன் இஸ் இட் ஓகே போகிற ஸ்பீடு? எஸ்ண்ணா. ஓகே, okay. Businesses mostly operate by limiting the number of employees and maximizing the number of independent contractors. So majority of businesses பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ் வச்சுக்க மாட்டாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு மந்த்லி சேலரிஸ் அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரீலான்சர்ஸ் பார்த்தோன்னா தே வில் பி மோர் ஸ்கில்டு. மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபில் ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்க வந்து தே வில் பி டூயிங் அ பெட்டர் ஜாப். ஆனால் அதே வந்து எம்ப்ளாயீஸ்னு வர்றவங்க பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்து ஒரு சேஃப்டி மாதிரி தே வில் பி இன் தட் ஷெல். ஸோ சேஃப்டியாக ஒரு இன்கம், ஒரு மந்த்லி ஒரு சேலரி வருது, ஸோ அவங்களோட அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் நாட் ஆல்வேஸ். There are employees who work well also, and there are freelancers who do very bad job also. Okay. So companies have been penalized for improperly classifying an employee as an independent contractor. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா சம்டைம்ஸ் வந்து இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இதெல்லாம் பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஏமாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயே வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டராகவே வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பே பண்ணுற சேலரிஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ட்ரெயினர்ஸ் வந்து இது தெரியவே தெரியாது. ஸோ லீகல் சைட் பெருசாக தெரியாமல் இருக்கிறனால, ஹவு பிஸ்னஸ் இஸ் ரன் இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறனால அவங்க வாட் ஆர் தே கோயிங் இன்டுனே தெரியாது ட்ரெயினர்ஸ்க்கு. what and all they can get out of the company எதுவுமே தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகே, personal trainers who is an independent contractor should be able to, so இப்போ ஒரு personal trainer வந்து independent contractor இருந்தாங்கன்னா they should be able to work anywhere. ஃபீஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க ட்ரைனிங் ரிலேட்டடாக என்ன வேணால் அவங்க வந்துட்டு கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சர், ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டரோட ஜாப் ப்ரொஃபைல்குள்ளே வரும். பர்சனல் ட்ரெயினர் ஹூ ஆப்ரேட்ஸ் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் ரிட்டெயின்ஸ் கிரேட்டர் ரிஸ்க். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் பார்த்தோன்னா ரிஸ்க் அதிகம், எப்போவுமே ஃபைனான்ஷியல் ரிஸ்க்கும் அதிகம். ஏதாவது ஒரு கேஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும், கோர்ட் கேஸ் ஆனாலும் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம் ஃபார் அ ஃப்ரீலான்சர். ஆனால் அதுவே எம்ப்ளாயி பார்த்தோன்னா அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சேஃப்டி நெட்டில் தான் இருப்பாங்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுனாலும் கடைசியாக கம்பெனி தான் எடுத்துக்கும். லைக் தே வில் பேர் த லாஸஸ் அன்லெஸ் ட்ரெயினர் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டான் அப்படின்னா அதையும் போக லாஸ் ஆகி அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயீஸ் விச் இஸ் தி ஓனர்ஸ் employers which is the company will share some of the loss. Fitness center employees will adhere to general and specific guidelines of the. ஸோ இப்போ ஃபிட்னஸ் சென்டரில் நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செஞ்சாகணும். ஓகே, சம்டைம்ஸ் trainers assume that they were employed by fitness clubs, but employees considered the trainers as freelancers. ஸோ இது நான் முன்னாடி சொன்னது தான். ஜிம் ஓனர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்னு எடுக்க மாட்டாங்க.
சம்டைம்ஸ் இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டே வந்துட்டு எம்ப்ளாயீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விச் தே ஷுட் நாட் டூ. பட் கோர்ட் கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா இட் பிரிங்ஸ் தெம் ட்ரபிள். ஸோ இதனால தான் வந்துட்டு கிளியராக டிஃபைன் பண்ணிடணும். ட்ரெயினரும் சரி, ஜிம் ஓனரும் சரி, கிளியராக டிஃபைன் பண்ணி என்னோட ரோல் இது, திஸ் இஸ் வாட் ஐ எம் கெட்டிங் பெய்ட், எல்லாத்தையுமே பக்காவாக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு சைன் பண்ணி தே ஷுட் ஸ்டார்ட் த ஒர்க். நார்மலாக ஜிம்ஸில் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நடக்கவே நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இப்போ ட்ரெயினர்ஸ் பார்த்தோன்னா it is very ideal for trainers to get contract signed with their clients or with the gym, so that அவங்க வந்து trainers can be safe. சரியா? So trainers sometimes feel that contracts are unnecessary. Okay, ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஓவராலாக கான்ட்ராக்ட் நான் வந்து உனக்கு 15,000 சேலரி தரேன்னு சொல்லிட்டு வாயால் சொன்னேன்னா வந்துட்டு இட் இஸ் பவுண்ட் டு பி மிஸ்இன்டர்பிரிட்டட். ஸோ அதனால தான் வந்துட்டு இட் இஸ் பெட்டர் டு புட் எவ்ரி திங் இன் பேப்பர் அண்ட் கெட் இட் சைன்டு. சரியா? கான்ட்ராக்ட்ஸ் ஆர் பெஸ்ட் மெத்தட் டு என்ஷூர் தட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஆர் ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர் ஒரு கான்ட்ராக்ட் வந்து லீகலாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு there are 4 considerations. ஒன்று, there should be an offer made. அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். நான் வந்து 15,000 கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீ வந்து என்னோட ட்ரெயினராக நீ வந்து யூ ஷுட் ஒர்க். இதுதான் வந்து ஒரு ஆஃபர் இஸ் மேட் அண்ட் இட் இஸ் பீங் அக்செப்டட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கன்சிடரேஷன்ஸ் வந்து இந்த 15,000 நீ என்னெல்லாம் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் வந்து கன்சிடரேஷன்ஸ்குள்ளே வரும். அதுக்கப்புறம் லீகாலிட்டிஸ், என்னெல்லாம் லீகல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது, வாட் வில் பி லீகலி பவுண்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஆல் தட் வில் பி கம்மிங் அண்டர் லீகாலிட்டிஸ். அதே மாதிரி அபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் டு என்டர் இன் டு அ கான்ட்ராக்ட். ஸோ 2 பார்ட்டி, ஜிம் ஓனரும் சரி ஒரு ட்ரெயினரும் சரி, தே ஷுட் பி ஏபிள் டு கெட் இன் டு அ கான்ட்ராக்ட். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் மென்டலி இல்லைன்னா தே கேனாட் கம் இன் டு அ கான்ட்ராக்ட். அதே மாதிரி மைனராக இருந்தனா கான்ட்ராக்டுக்குள்ளே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ தே ஷுட் பி லீகலி ஏபிள் டு கம் இன் டு அ கான்ட்ராக்ட். Okay, regardless of the type of firm, legal counsel should be consulted to ensure that the written form is valid. So இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லீகல் கவுன்சில் அப்படின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட லாயர் கணக்கு தான். லாயர், அட்டர்னி, லீகல் கவுன்சில் இதெல்லாமே சேம். ஓகே, யூஎஸ் எக்ஸாம்னால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எக்ஸாமில் வந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஓகே, should be consulted to ensure that the written form is valid. So for minors பார்த்தனா parents sign பண்ணலாம், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக it doesn't solve the problem. ஏன்னு சொல்லிட்டு we will discuss later. Written contracts should be utilized to establish payment terms. So written contractலேயே வந்துட்டு இப்போ கிளைண்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னா வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ், நான் 4 வீக்ஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், 1 மந்த்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன், செஷன் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ரீஸ்கெட்யூல் போட்டிருக்காங்க பாருங்க, செஷன் ரீஸ்கெட்யூல் பண்ணால் என்ன மாதிரி சார்ஜஸ், செஷன் கேன்சல் ஆனா என்ன மாதிரி சார்ஜஸ். அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு பவுன்ஸ் ஆச்சுனாலே அது கேஸ் போட்டுடுறாங்க. அதுக்கான லீகாலிட்டிஸ் எப்படின்னு பார்த்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஓகே, the contract not only establish what the client must do but also what the trainer must do for the client. So client என்னெல்லாம் பண்ணணும்னு கான்ட்ராக்ட்ல இருக்கணும், அதே மாதிரி ட்ரெயினர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு கூட அந்த கான்ட்ராக்ட்ல போட்டுறணும். Trainers should insist upon a written contract not only with clients but also with fitness centers, vendors and other entities. எல்லாருக்கூடயும் written contract போட்டுக்கணும். ஓகே, in agreement that involve real estate goods or services worth 500 or more requires more than 1 year to complete. The stature of frauds requires that there be a written contract.
ஸோ இப்போ $500 ஆர் மோருக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ரியல் எஸ்டேட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா த ஸ்டேச்சர் ஆஃப் ஃப்ராட்னு வந்துட்டு சம் லீகல் டேர்ம் இது. வாட் இட் மீன்ஸ் இஸ் இட் ரிக்வயர்ஸ் தட் அ ரிட்டன் கான்ட்ராக்ட் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து வேலிட் அப்படின்னு கணக்கு. ரிட்டன் கான்ட்ராக்ட் இல்லைன்னா வந்துட்டு இது வந்து இந்த அக்ரிமெண்ட்டே வந்து வேலிட் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. the court will not intervene in a potential oral contract. ஸோ நான் வாயால் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த $500 or more for more than 1 year to complete இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் வாயால் சொன்னேன் $10,000 நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணது. அந்த ஹோல் அக்ரிமெண்ட்டே வந்து இன்வாலிட் ஆக்கிரும். சரியா? யூசிங் வேலிட் கான்ட்ராக்ட்ஸ் கேன் சேவ் பிஸ்னஸ் மணி. ஸோ வேலிடாக ப்ராப்பரான கான்ட்ராக்டை வந்து நம்ம இது பண்ணியிருந்தோன்னா இட் வில் சேவ் அஸ் அ லாட் ஆஃப் மணி அப்படின்றாங்க. அதனாலே வந்துட்டு விசிட் அ லாயர் பிஃபோர் சைனிங் எனி கான்ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரெயினராக வந்துட்டு நம்ம ஏதாவது மிஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டோம், நெக்லிஜென்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது இப்போ நெக்லிஜென்ஸ்குள்ளே என்னெல்லாம் வரும், அதோட கான்சிக்வன்சஸ்லாம் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்லிஜென்ஸ்னா என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு பர்சன் அந்த நேரத்தில் பண்ண வேண்டியதை நம்ம பண்ணலை அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் நெக்லிஜென்ட். Failing to perform any as a reasonable person would under similar circumstances is considered negligent. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஜிம்மில் வெயிட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது 100 கிலோ போட்டு ஒரு 1 ரெப் மேக்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் கிளைண்ட்டு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பின்னாடி நிற்காமல் நீங்கள் ஸ்பாட் பண்ணாமல் இருந்தனா இட் இஸ் நெக்லிஜென்ட். ஏன்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்து தே வில் டூ இட் பிகாஸ் இட்ஸ் a heavy weight. நீங்கள் அதை பண்ணலன்னா இட் இஸ் கன்சிடர்ட் நெக்லிஜென்ட். ஓகே, நெக்லிஜென்ட் ஆக்ட் கேன் அக்கர் இஃப் அ பர்சனல் ட்ரெயினர் ஃபெயில்ஸ் டு ஆக்ட். பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் கால்ட் அன் ஆக்ட் ஆஃப் ஒமிஷன். ஃபெயில்ஸ் டு ஆக்ட் அப்படின்னாலும் இட் இஸ் நெக்லிஜென்ட். அதே நேரத்தில் ஆக்ட்ஸ் இன்அப்ரோப்ரியேட்லி, தப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, பண்ண வேண்டியது தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நெக்லிஜென்ட்டு. பண்ணவே இல்லைன்னாலும் நெக்லிஜென்ட்டு, தப்பாக பண்ணாலும் நெக்லிஜென்ட் தான். இது ஒன்று வந்துட்டு பண்ணவே இல்லைன்னா இட்ஸ் கால்ட் ஆக்ட் ஆஃப் ஒமிஷன், தப்பாக பண்ணனா இட்ஸ் கால்ட் ஆக்ட் ஆஃப் கமிஷன். ஓகே, ஒமிஷன் பார்த்தோன்னா நெக்லெக்டிங் டு ஸ்பாட் அ கிளைண்ட், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கமிஷன், ஆக்ட் ஆஃப் கமிஷன் என்னன்னு பார்த்தோன்னா, லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு லோவர் ஆப் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா பெயின் இருக்கும், லோவர் ஆப் வந்து நார்மலாக பெயின் காஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு கோர்ட் கேஸ் போகுது, அதில் வந்து நெக்லிஜென்ஸ், ஒரு ட்ரெயினர் வந்து ஒழுங்காக பண்ணல, நெக்லிஜென்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, டிஃபெண்டன்ட் ஹேட் அ டியூட்டி டு ப்ரொடெக்ட் த பிளைண்டிஃப். ஸோ இப்போ டிஃபெண்டன்ட் வந்துட்டு ட்ரெயினரு, பிளைண்டிஃப் வந்து கிளைண்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கோர்ட்டில் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்ட்டில் வந்துட்டு யார் கேஸ் போடுறாங்களோ அவங்கள வந்து பிளைண்டிஃப்னுவாங்க, அது வந்து யார் அகேன்ஸ்டாக வாதாட போகிறாங்களோ அவங்க வந்து டிஃபெண்டன்ட் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ டிஃபெண்டன்ட் ஹேஸ் அ டியூட்டி டு ப்ரொடெக்ட். அதாவது ட்ரெயினர் வந்து he had a duty to protect the client from the injury, அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, டிஃபெண்டன்ட் ஃபெயில் டு அப்ஹோல்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். டிஃபெண்டன்ட் வந்து பண்ண வேண்டியது, அதாவது ட்ரெயினர் வந்து பண்ண வேண்டியதை பண்ணலை, அதை ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி டேமேஜ் ஆர் இன்ஜுரி டு த கிளைண்ட் ஹேஸ் அக்கர்ட். ஸோ இன்ஜுரி ஒரு டேமேஜ் வந்து நிஜமாவே நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி டேமேஜ் ஆர் இன்ஜுரி வாஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ஸ் பிரீச் ஆஃப் டியூட்டி. ஸோ இந்த டேமேஜ் வந்து இந்த ட்ரெயினர்னால தான் நடந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த 4த்தையும் ப்ரூவ் பண்ணுறேன்னா சான்சஸ் ஆர் தட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு
ஒரு நல்ல ஒரு கோர்ட் கேஸ் அந்த ஜெயிச்சுன்னா தே வில் கெட் சம் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். ஓகே. ஸோ லீகலாக வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெயினரும் ஒரு கிளைண்ட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, as in ஒரு ட்ரெயினர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, சர்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு பிரிண்ட் எடுத்து யூ ஜஸ்ட் சைன் இட் அண்ட் கீப் இட் அசைட், சேஃபாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா, ஒன்று இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட், இன்ஃபார்ம்ட் கன்சென்ட் அண்ட் வேவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. Each of these documents should be printed and signed by the clients before the first exercise session. இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செஷனுக்குள்ளே வந்து பிரிண்ட் எடுத்து சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே. Primary difference between informed consent and waiver is the inclusion of an exculpatory clause. ஒரு இன்ஃபார்ம் கன்சென்ட்டுக்கும் வேவர் ரெண்டுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேவரில் பார்த்தோன்னா எக்ஸ்கல்பேட்டரி கிளாஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ட்ரெயினர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துட்டு ஆட் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு வேவருக்குள்ளே வரும். ஓகே. ஸோ வேவர் ஃபார்ம், இன்ஃபேக்ட் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ பேஜஸில் வந்துட்டு அந்த இன்ஃபார்ம் கான்சென்ட்டுக்கான ஒரு சாம்பிளும் இருக்கும், வேவருக்கான ஒரு சாம்பிளும் இருக்கும். ஸோ இன்ஃபார்ம் கன்சென்ட்டுக்கும் வேவருக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, வேவரில் அந்த ஒரு லைன் இருக்கும், இன்ஜுரி ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு. ஓகே. ஸோ அதே மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஒரு லாயர் வச்சு பண்ணுறது பெட்டர் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட். அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் வந்து என்னென்னா, இட் இஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் த ட்ரெயினர் ஃப்ரம் அ கிளைண்ட் கிளைமிங் அன்அவேர் ஆஃப் த பொட்டென்ஷியல் ரிஸ்க்ஸ். ஸோ அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட்டில் என்னன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடணும் என்னெல்லாம் பொட்டென்ஷியல் ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளைண்ட்டுக்கு வந்து அது தெரியாமல் அவங்க பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். தட் இஸ் அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட். Serves to demonstrate that the client was made aware of the normal outcomes. என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக we have explained to the client. Okay. Mostly the agreement is participate. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா இது வந்து குரூப் கிளாஸ் செட்டப்புக்கு தான் வந்துட்டு அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் போடுவாங்க. பர்சனல் ட்ரைனிங்க்கு போட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க. அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் ஷுட் டீட்டெயில் த நேச்சர் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பொட்டென்ஷியல் ரிஸ்க்ஸ் இருக்குது, அண்ட் என்ன பிஹேவியர் வந்து நீங்கள் மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எல்லாமே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கணும். ஓகே. ஒன் பொட்டென்ஷியல் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் ரிக்வெஸ்ட் தட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கன்சல்ட் வித் அ டாக்டர். அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட்டில் வந்து டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அவங்க ஓகே சொன்னா யூ ஷுட் பிகின் த ஒர்க் அவுட். அந்த மாதிரி ஒரு லைனும் இருக்குது இந்த அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் ஃபார்மில். சம் அக்ரிமெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் ட்ரெயினர்ஸ் நம்மளே வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைன் வாங்கலாம். ஸோ ஹியர் இஸ் அ சாம்பிள் அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் ஃபார்ம். ஸோ ஐ அப்படின்னு போட்டுறதுல கிளைண்ட்டோட பேர் போட்டு இது ஃபுல்லாக இது பாருங்கள், இங்கே பாருங்கள், பேரலிசிஸ் வரலாம், பிரெயின் டேமேஜ் நடக்கலாம், போன்ஸில் இஷ்யூஸ் வரலாம், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக சைன் கிளைண்ட் வந்து இங்கே சைன் பண்ண போகிறாங்க. ஓகே.
அதான் வந்து அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஃபார்ம்ட் கான்சென்ட். இன்ஃபார்ம்ட் கான்சென்ட் ஃபார்ம் என்னன்னா, இட் கேன் பி utilized to demonstrate that a client acknowledges that they have been specifically informed about the risk associated with the activity in which they are about to engage. First, agreement to participate வந்து அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதில் வந்து ரிஸ்க்ஸ் பற்றியும் நம்ம போட்டாச்சு. இதில் வந்துட்டு இன்ஃபார்ம் கன்சென்ட்ல வந்து அவங்கள கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அசோசியேட்டட் வித் த ஆக்டிவிட்டி தட் தே ஆர் கோயிங் டு டூ. ஓகே, primarily intend to communicate the benefits and dangers of the program. So மேஜராக வந்து அந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் த டேஞ்சர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் இன்ஃபார்ம்ட் கன்சென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஷுட் டீடைல் த பாசிபிள் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இன்வால்வ்ட். ஓகே, அண்ட் பொட்டென்ஷியல் ஆல்டர்னேட்டிவ்ஸ், என்ன மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கா அதையும் வந்துட்டு டீட்டெயில்டாக போட்டுடணும். ஓகே, இங்கே வந்துட்டு நான் அந்த இன்ஃபார்ம் கன்சென்ட்டோட ஒரு பார்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது போக இன்னும் 2 பேஜ் இருந்துச்சு, லைக் சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூ கேன் கோ த்ரூ இட் இன் த டெக்ஸ்ட் புக். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ஸ் த வேவர். ஸோ வேவர் வந்து என்னென்னா, நம்ம சேஃப்டிக்கு ஒரு ட்ரெயினர் வந்துட்டு சேஃப்டி பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் வந்துட்டு வேவர். அந்த எக்ஸ்கல்பேட்ரி கிளாஸ்ன்னு இருந்துச்சு பாருங்கள், இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணுவோம், ஆனால் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். அதுதான் மேஜராக வந்து இட் கம்ஸ் அண்டர் த வேவர். Trainers who hire employees need to understand the concept of vicarious liability. Or vicarious liability ன்னு ஒரு term introduce பண்றாங்க. Legal term that means that employees are responsible for workplace conduct. Okay. So நான் ஒரு ட்ரெயினரை ஹையர் பண்ணனா, அந்த ட்ரெயினர் வந்து they are only responsible for what is happening in the gym. Suppose injury ஆச்சுன்னா ட்ரெயினர் வந்துட்டு ட்ரெயினர் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எம்ப்ளாயர்ஸ் கம்பெனின்னு பார்த்தோன்னா company is responsible for the action of the employers. Okay. Injured client will not only sue the employee but also the employers. So client injury ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எல்லாருமே சூ பண்ணிடுவாங்க, ட்ரெயினரையும் சூ பண்ணுவாங்க, கேஸ் போட்டுருவாங்க அவங்க மேலே. அதே மாதிரி எந்த கம்பெனி எந்த ஜிம்மோ அந்த ஜிம் மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க. ஸோ பர்சனல் ட்ரெயினர்ஸ் ஷுட் யூஸ் தேர் ஓன் வேவர்ஸ். நம்ம ஆஸ் பர்சனல் ட்ரெயினர்ஸ் நம்மளே தனியாக ஒரு வேவர் ஃபார்ம் ஃபில் இது பண்ணி we should be using that for our clients. Waivers must detail the types of activities and potential risk of injury. So என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அதோட சேர்த்து what are the injuries that can occur அதையும் வந்துட்டு we should be mentioning. ஓகே, ஆனால் வேவர் பார்த்தோன்னா it does not protect the trainer from injuries caused by gross negligence. சரியா? இப்போ ஒரு ஸ்பாட் பண்ணணும், பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்பாட் பண்ணுறோம்னா ஸ்குவாட் ஸ்பாட் பண்ணணும், ஹெவி லிஃப்ட்டு, அது ஹெவி லிஃப்ட்டு ஸ்பாட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நெக்லிஜென்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வேவர் சைன் பண்ணனால நம்ம வந்து என்ன வேணால் பண்ணணும்னு கிடையாது. வேவர் சைன் பண்ணிட்டோன்னா நெக்லிஜென்ஸ் வந்து தனி. நெக்லிஜென்ஸ் வந்து நான் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு வேவர் அப்ளை ஆகும். ஓகே, அதே மாதிரி நெக்லிஜென்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் த கிளைண்ட் மே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் டு த பொட்டென்ஷியல் இன்ஜுரி. ஸோ ட்ரெயினர்ஸ் மட்டுமே காஸாக இருக்காது எப்போவுமே. ஸோ சம்டைம்ஸ் கிளைண்ட்டும் தே வுட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு த இன்ஜுரி. ஸோ அதில் ஒரு 2 வந்துருக்கு பாருங்கள், கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ், இன்னொன்று கம்பேரிட்டிவ் நெக்லிஜென்ஸ். ஓகே, கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் என்ன, லாஸ் ப்ரிவெண்ட்
கிளையண்ட், பிளேன்டிஃப்னாலே கிளையண்ட்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அ லாசூட் ஹூ பிளேட் சம் ரோல். ஸோ கிளைண்ட்டுமே வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் மாதிரி ஆகிடும். 2 பேருமே சேர்ந்து தப்பு பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் நெக்லிஜென்ஸ்னா என்னன்னா, when multiple parties may have caused injuries, the court will apportion guilt and any subsequent awards for damages. ஸோ கம்பேரிட்டிவ் நெக்லிஜென்ஸில் எப்படி ஆகும்னா, 2-3 பேர் வந்துட்டு காஸ் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரெயினரு, கிளையண்ட்டு, ஜிம்மு எல்லாரும் சேர்ந்து அந்த இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா, ஜிம்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் ஒழுங்காக இல்லை, டேமேஜான எக்யூப்மெண்ட்னா அது வந்து ஜிம் ஓனருக்கு போய் சேரும். அந்த அமௌண்ட், அந்த செட் ஆஃப் லீகல் இஷ்யூஸு. ஆனால் ட்ரெயினர் வந்துட்டு அந்த இன்ஜுரி, அந்த டேமேஜான மெஷினையும் யூஸ் பண்ணியிருக்கிறான்னா ட்ரெயினர் மேலேயும் கேஸ் போகும். ஓகே. அதே நேரத்தில் கிளையண்ட் வந்து பார்த்தோன்னா if they, I don't know, like if a client who somehow contributed to this whole thing இந்த இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பெயின் இருக்கு ஆனால் சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கிளைண்ட் ஆல்சோ கெட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த இது. ஸோ என்ன ஆகிடும்னா, கோர்ட் வந்து ஒரு கேஸ் போடும்போது அந்த 100% ஒரு, இப்போ ஒரு டேமேஜ் வந்து ஆயிடுச்சு, லெட்ஸே இன்ஜுரி ஆகி கோர்ட் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 1 lakh வந்து ஃபைன் போட்டுடுறாங்க ஜிம்முக்கும் ட்ரெயினருக்கும் சேர்த்து. ஆனால் அதில் கிளைண்ட் வந்து பண்ண மிஸ்டேக் வந்து ஒரு 25,000 ஒர்த்து மிஸ்டேக் அப்படின்னா, அந்த 1 lakh இது சொல்லி கிளைம் சொல்லி அதில் 25,000 ஒதுக்கி, ஏன்னா 25,000ஓட கிளைண்ட்டோட மிஸ்டேக்கு, ரிமைனிங் 75,000 வந்துட்டு ட்ரெயினரையும் ஜிம்முக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயினர் இவ்வளோ பே பண்ணணும், ஜிம் இவ்வளோ பே பண்ணணும்னு கம்பேரிட்டிவாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ஹெரண்ட் ரிஸ்க். இன்ஹெரண்ட் ரிஸ்க் வந்து பார்த்தோன்னா, so the agreement to participate and informed consent forms primarily cover the inherent risks. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட் ஃபார்மும் சரி, இன்ஃபார்ம் கன்சென்ட் ஃபார்மும் சரி, மெயினாக கவர் பண்ணுறது உள்ள என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறது. ஓகே. இட் இஸ் ஆஃபன் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் இன்ஹெரண்ட் ரிஸ்க் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் வாட் மைட் ஹேவ் காஸ்ட் இன் ஹோல் ஆர் இன் பார்ட் பை தி ஆக்ஷன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட். பின்னு போட்டிருக்கேன், இட் இஸ் பார்ட்டிசிபெண்ட். Okay. So waiver on the other hand என்னன்னா, will also include an exculpatory clause. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை பேஸ் பண்ணியும் வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வரும். வேவருக்கும் இந்த அக்ரிமெண்ட் டு பார்ட்டிசிபேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எக்ஸ்கல்பேட்டரி கிளாஸ் தான். வேவருக்கும் இன்ஃபார்ம் கான்செப்ட்டுக்கும் பார்த்தாலும் அதே தான், எக்ஸ்கல்பேட்டரி கிளாஸ் தான் வந்துட்டு மேஜரான டிஃப்ரென்ஸ். அந்த கிளாஸ் என்னன்னா, உனக்கு கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது, என் கூட ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் வந்துட்டு எக்ஸ்கல்பேட்டரி கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ ப்ரொசீஜர்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் த ட்ரெயினர்ஸ் ஷுட் டேக் கேர் in handling all these processes பார்த்தோன்னா, ஒன்று, there should not be any underhand attempt to hide the true nature of these agreements. ஸோ ட்ரெயினர் பார்த்தோன்னா அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணும் போது, சரி, கிளைண்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது உள்ள என்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகே. சில ஸ்டேட்ஸில் பார்த்தோன்னா குரூப்பாக வந்து ஒரு வேவர்
சைன் பண்ணுவாங்க. ஒரே ஃபார்மில் 10 கிளைண்ட் சேர்ந்து சைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் அலௌடு. ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தனியாக சைன் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்றாங்க. அதே மாதிரி கிளைண்ட் வந்து அவங்க ஃபுல்லாக ரீட் பண்ணுற வரைக்கும் யூ ஷுட் வெயிட். இது வந்துட்டு நார்மலாக என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா தெரியும், ஒரு 20 பேஜ் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணிடுங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு தப்பு. கிளைண்ட் வந்துட்டு லைன் பை லைன் ரீட் பண்ணணும், என்னெல்லாம் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியராக கேட்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சைனே பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் யாராவது வச்சு தான் வந்துட்டு என்ன இருக்குன்னு கிளியராக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணணும். அதே மாதிரி மல்டிபிள் பேஜஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேஜ்லேயும் தனியாக சைன் பண்ணணும். சில்ட்ரன் வந்துட்டு வேவர் சைன் பண்ண முடியாது. அதே மாதிரி சில்ட்ரன் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பேரண்ட் சைன் பண்ணலாம். ஆனால் ஒரு பேரண்ட் மட்டும் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது கூட அவங்க ஊரில் ப்ராப்ளமா. இந்த சென்ஸ் தட் சப்போஸ் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யார் சைன் போடலையோ அவங்க வந்து கேஸ் போடலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் சைன், ட்ரெயினர்ஸ் ஷுட் ரீடைன் த பேப்பர் ஒர்க் ஆன் ஃபைல் அட்லீஸ்ட் until the statute of limitation, the time allotted to sue for damages has elapsed. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு லீகலாக வந்துட்டு ஒரு இன்ஜுரி ஆகி அவங்க கேஸ் போட முடியும்னு ஒரு டைமிங் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்குமே அது மாறும் போல். ஸோ இன்ஜுரி ஆகி ஒரு 6 months வரைக்கும் அவங்க 6 monthsக்குள்ளே கேஸ் போடலாம் அப்படின்னா 6 months வரைக்கும் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள். ஸோ ஆனால் அதே மாதிரி இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் பெட்டர் டு ரீடைன் இட் ஃபார் லைஃப் டைம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லாவே மாறிடும். முன்னாடி வந்துட்டு 6 months வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு லா வந்திருக்கும், நீங்கள் வந்துட்டு 2 years கழிச்சும் கூட நீங்கள் கேஸ் போடலான்னு அப்படி ரூல் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிட்டுன்னா யூ won't have any proof. ஓகே. ரெக்கார்ட் கீப்பிங், இம்பார்ட்டன்ட் லீகல் பிரின்சிபல் டு ரிமெம்பர் வந்து வாட் இஸ் நாட் ரிட்டன் டவுன் the court will not accept. ஓகே. வாட் இஸ் நாட் ரிட்டன் டவுன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த மாதிரி ஒரு லீகல் பிரின்சிபல் சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நாட் ரிட்டன் டவுன் டிட் நாட் அக்கர் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுதான் வந்து ஒரு கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஓகே. மெடிக்கல் ஹிஸ்ட்ரி மஸ்ட் மெயின்டைன் கிளைண்ட். இப்போ என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குது, கிளைண்ட் இன்ஜுரி ஆகிருக்கு, அதனால் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட்டான அவங்க ட்ரைனிங் ஃபிட்னஸ் லெவல்ஸ் அது எல்லாத்தையும் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கேன் பி யூஸ்ட் அஸ் பேஸ் லைன் டு கம்பேர் டு இன் த ஃபியூச்சர். பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஃப்ரம் த பேஸ் லைன் கேன் பி யூஸ் டு மோட்டிவேட் கிளைண்ட்ஸ். ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் சப்போஸ் டயபெட்டிஸ் நம்பர்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக கூட யூ கேன் ஷோ டு த கிளைண்ட். எக்ஸசைஸில் செட்டு, ரெப்பு, டெம்போ, ரெஸ்ட்டு, இன்ஜுரி, பெயின் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து யூ கேன் ரெக்கார்ட் இட். அதே மாதிரி இன்சிடென்ட் ரிப்போர்ட்னு வச்சுருக்குறாங்க. இது வந்து நார்மலாக ஜிம்ஸில் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து என்ட்ரி பண்ணிடணும். ஸோ கிளைண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்துடணும், ஃபஸ்ட் எய்ட் ஆக்டிவேட் பண்ணிடணும், ஃபஸ்ட் எய்டு கொடுத்துடணும், அப்புறம் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸை ஆக்டிவேட் பண்ணிடணும். எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்னால் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் அந்த சிபிஆர் கொடுக்கணுன்னா கொடுக்குறது, அது எல்லாமே வந்துட்டு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ்க்குள்ள வந்துடும். அவங்க கால் பண்ணி அவங்க ஃபோன்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும் கரெக்டாக டில் ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஓகே, கிளைண்ட் சேஃப்டி இஸ் த நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேபிளைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அது எல்லாத்தையுமே க்ளீனாக பார்த்துக்கணும். கிளைண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் க்ளீனாக யூ ஷுட் ரைட் டவுன், இந்த கிளைண்ட் இருந்தாங்க, இப்படி ஆச்சு, இதில் இவங்க ஹேண்டில் பண்ணாங்க, இவங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி என்ட்ரி பண்ணி யூ ஷுட் ஃபைல் இட் அண்ட் சேவ் இட். ஏன்னா கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு மெமரியில் இருக்காது. ஸோ ஒருத்தவங்களும் வேறு மாதிரி they will have their own perspective. ஸோ யூ ஷுட் நாட் ஈவன் ட்ரஸ்ட் யுவர் ஓன் மெமரி. அந்த நேரத்துக்கு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் அப்படியே எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்றாங்க. ஓகே, கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா யூஎஸில் பார்த்தோன்னா ஒரு கிளையண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட கூட பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா இன்னொருத்தங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஓகேயா, இந்த ரூல்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஹிப்பா ஆக்ட் அப்படின்வாங்க, HIPAA. மெயின்டைன் த ப்ரைவசி ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஓகேயா, trainers cannot print, email or discuss client health information unless the client has granted written permission. client ரிட்டனில் நீங்கள் வந்து இதை ஒரு ஃபிசியோ கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிட்டன் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு யூ கேன் டிஸ்கஸ் வித் another professional. ஓகேயா, in cases where permission has been granted, trainers should document all the conversations. Suppose client permission கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க, இன்னொரு ஃபிசியோ கூட ஒரு இன்னொரு நியூட்ரிஷன்ஸ் கூட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கூட யூ ஷுட் ரெக்கார்ட் அண்ட் கீப் இட் சேஃப்லி. ஓகே, ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு. வில் டேக் அ ஸ்மால் பிரேக். சரியா, 11:15 வில் ஸ்டார்ட். ஓகே, ஹலோ. ஓகே ஓகேண்ணா. ஓகே, டன்.
ஓகே. கேக்குதா? Yes, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். The use of proper paperwork prior to working with clients can mitigate some of the potentials for litigation. ஸோ ப்ராப்பராக பேப்பர் ஒர்க் நம்ம எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம். சப்போஸ் கிளைண்ட்ஸ் ஏதாவது கேஸ் போட்டோன்னா we will be little safe. Trainers should prepare for each session with safety as the first priority. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சேஃப்டி, அந்த மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு ட்ரெயினர் ஷுட் ப்ரிப்பேர் ஈச் செஷன். மோஸ்ட் important thing a trainer can do is establish plans to regularly inspect facilities, equipments, etc. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜிம்மில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கா, ஏதாவது நட்டு போல்ட் ஏதாவது லூஸாக இருக்கா, அந்த மாதிரி சில விஷயத்தை பார்த்து வச்சுக்கணும். ஸோ தட் பிகாஸ் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ ஃபெசிலிட்டிஸில் பார்த்தோன்னா, trainers have an obligation to ensure that the facility used are free from unreasonable hazards. ஸோ அன்ரீசனபிள் ஹசார்ட்ஸ் நார்மலாக ஜிம்மில் பார்த்தோன்னா மிரர் தான் மேஜரான ஒரு டேஞ்சராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் டம்பிள்ஸ், பார்பிள்ஸ் எல்லாம் வந்து காலில் கையில் எங்கேயாவது போட்டு அந்த மாதிரி இன்ஜுரி ஆகுறது சான்சஸ் இருக்குது. ஆர் 1 rep மேக்ஸ் பண்ணும்போது இன்ஜுரிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அது போக அதெல்லாம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஐ மீன் ஆஸ் பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கே வந்துடும். பட் அன்ரீசனபிள்னு பார்த்தோன்னா சம்திங் லைக் மிரர் உடஞ்சி, கிளாஸ் உளுந்து, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்ரீசனபிள் ஹசார்ட்ஸ் ஆகிடும். இது நார்மலாக எப்போ நடக்கும்னா, டம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு த வால் இருந்தோன்னா நடக்கும். அதே மாதிரி கீழே தர வரைக்கும் வந்துட்டு மிரர் இருக்கும் சில ஜிம்ஸில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. த ஹோல் கிட்டத்தட்ட கீழே ஒரு
ஹாஃப் ஆஃப் ஒரு அரை அடி இல்லைன்னா 10 இன்ச்சு தான் வந்துட்டு கேப் விட்டுருப்பாங்க. கீழேருந்து ஃபுல்லாக மிரர் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரு. ஸோ நார்மலாக மிரர்ஸ் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 2 ஃபீட் வரைக்கும் தரையிலேருந்து ஒரு 2 ஆர் 3 ஃபீட் வரைக்கும் மிரர் தேவையே இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு மிரர் வச்சுன்னா இட் இஸ் சேஃபர். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு அந்த ஸ்குவாட் டம்பிள் ரேக் எல்லாத்தையும் வந்து மிரர் கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா இட் இஸ் சேஃபர். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அன்ரீசனபிள் ஹசார்ட்ஸ்க்கான சான்சஸ். ஓகே, அட் த வெரி லீஸ்ட் ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட் ஷுட் பி இன்ஸ்பெக்டட் ஈச் டே. எவ்ரி டே வந்துட்டு எங்கே பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அந்த இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ரெகுலராக பார்த்து வச்சுக்கணும் ஃபார் சேஃப்டி. ஸோ இன்ஸ்பெக்ஷன் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்க்கணும். ஃபால்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஐ மீன் ஃபால்ஸ்னால் இந்த சென்ஸ் ஃப்ளோரிங், சீலிங்கில் அவங்க ஊரில் வந்து ஃபால் சீலிங் நிறையா இருக்கும். சரியா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி சாரி, இது வேறு. திஸ் இஸ் ஸ்லிப் டியூ டு அன்ஈவன் சர்ஃபேஸ் ஃப்ளோரிங் மாதிரி. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் ட்ரெயினர்ஸ் ஷுட் என்ஷூர் தட் ஃப்ளோர் சர்ஃபேசஸ் வில் குஷன் த ஃபீட். ஸோ சர்ஃபேஸ் வந்து போதுமான அளவுக்கு ஃபீட்டுக்கு குஷன் கொடுக்கும், எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர் லைட்டிங் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். ஜிம்மில் ஃப்ரீ ஸ்பேஸ் அவைலபிள் டு ப்ரொடெக்ட் த கிளைண்ட். போதுமான அளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்யூப்மெண்ட் நடுவில் போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்பர் ஃபங்க்ஷனல் ஹீட்டிங்கும் இருக்கணும், ஏர் கண்டிஷனிங்கும் இருக்கணும். ஏன்னா அவங்க குளிரான இடத்துல வந்து ஹீட்டிங் பத்தலைன்னா குளிராகிடும், ரொம்ப தில் ஸ்டார்ட் ஃபீலிங் கோல்ட். அதே மாதிரி ஓவர் ஹீட்டில் வந்துட்டு ஹீட் எக்ஸாஷனும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பிகாஸ் ஏசி வேலை செய்யலைன்னா. அதே மாதிரி ட்ரிங்கிங் ஃபவுண்டன் அண்ட் பாத்ரூம்ஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே கிளியராக பார்த்து வச்சுக்கணும். Because the trainer's primary responsibility is client safety, regular inspection using a safety checklist is recommended. ஒரு ப்ராப்பராக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு எவ்ரி டே வந்துட்டு யூ வில் ஹாவ் டு செக் ஐ மீன் நாட் எவ்ரி டே, ஒரு ரொட்டீனாக ஒரு செக் மாதிரி வச்சுக்கணும். இப்போ நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஜிம்மில் வந்துட்டு ஒரு சேஃப்டி செக் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் தே வில் நாட் யூஸ் இட். பட் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, மெஷின்ஸ் வந்துட்டு மிரரில் ஏதாவது கிராக் இருக்கா அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணி சொல்லிடணும் கிளைண்ட்ஸ், ஜிம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது வந்து ட்ரெயினர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் எப்போவுமே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிடணும். ஓகே, if an unsafe condition is noticed, the trainer should notify the facility management. ஏதாவது அன்சேஃபாக இருந்துச்சுன்னா உடனே நோட்டிஃபை பண்ணிடணும். If a fitness club owner does not repair the problem and the client is injured, the trainer can still be held liable. ஸோ சப்போஸ் ட்ரெயினர் போயிட்டு ஓனர்கிட்ட சொல்லி ஓனர் அதை ரிப்பேர் பண்ணலைன்னா அப்போ கூட வந்துட்டு ட்ரெயினர் மேலே கேஸ் போடலாம். ஓகே, working with clients in their homes can pose safety problems as well. ஸோ கிளைண்ட்ஸ் வீட்டிலேருந்து ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் கூட ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. வீட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ், ஐ மீன் எக்யூப்மெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கும், ஆர் ஏதாவது பெட்டு பக்கத்தில் எங்கேயாவது க்ளோஸாக இருக்கும். ஆல் தோஸ் கார்னர்ஸ் எங்கேயாவது இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் ட்ரைனிங், ஆன்லைன் கோச்சிங், அதுக்கெலாம் கூட நீங்கள் வந்து லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி only then you should take clients. Okay, public spaces. So public spaces பார்த்தோன்னா sometimes it is illegal in certain places, certain states to train in public. பப்ளிக் பீச்சு, பார்க்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சில இடத்துல. It is the trainer's responsibility to know the local laws. ஸோ நம்ம ஊரில் அந்த ஊரில் இருக்கிற அந்த லோக்கலாக இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற லாஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒன்ஸ் அ லீகல் அவுட்டோர் ஏரியா ஹேஸ் பீன் செலக்டட் ஃபார் அ ட்ரைனிங் செஷன், த ட்ரெயினர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பொட்டன்ஷியல் டேஞ்சர்ஸ். ஸோ ஒரு ஏரியா அவுட்டோரில் ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெயினர் ஷுட் நோ த பொட்டன்ஷியல் டேஞ்சர்ஸ். என்ன மாதிரி டேஞ்சர் இருக்குது அங்கே அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். ட்ரெயினர்ஸ் ரெஸ்பான்சிபிள்
it is the trainer's responsibility to ensure that the activity will not pose a significant risk. அந்த ஒர்க் அவுட் வந்து அந்த அவுட்டோரில் பண்ணுற நேரத்தில் கிளைண்ட்டுக்கு எதுவும் ரிஸ்க் இல்லாமல் பார்த்துக்கணும். Safety of outdoor activities is impacted by weather. So sometimes weatherனால ஓவர் மழை ஸ்டார்ம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் யூ ஷுட் பி டேக்கிங் கேர். கோர்ட்ஸ் ஆஃபன் ரிமூவ் த பர்சனல் லயபிலிட்டி ஃபார் ஆக்ட்ஸ் ஆஃப் காட். ஸோ சப்போஸ் எர்த்குவேக்கு, மட்ஸ்லைடு, ஸ்டார்ம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால இன்ஜுரி ஆச்சுன்னா கோர்ட் வந்துட்டு அது ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. அண்டு ட்ரெயினர் மேலே கேஸ் போகாது. பட் இருந்தாலுமே கூட சில ஸ்டார்ம்ஸ், லைட்னிங் ஸ்டார்ம்னு சிலது போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்துட்டு தண்டர், ஐ மீன் ஸ்டார்ம் ஒரு ஹெவி ரெயின்ஸ், அதெல்லாம் வந்துட்டு நியூஸில் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஷுட் பிளான் யூஸிங் அவுட்டோர் ஸ்பேசஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் சச் as excessive heat, humidity or freezing should be avoided. Okay. Equipments. All equipment should meet the highest safety standards. ஒரு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் வந்து யூ ஷுட் பர்ச்சேஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும், ஹோம்மேட் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்பெஷலாக. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ரெகுலர்லி இன்ஸ்பெக்டட். இப்போது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கிறாங்க. ட்ரெயினர் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்டு, அந்த டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ கிளைண்ட்ஸ் தெரியாமல் போய் யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதை இமீடியட்டாக யூஸ் பண்ண, அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அதை டிசேபிள் பண்ணிடணும். அதை யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி அதை டிசேபிள் பண்ணி வச்சிடணும் அந்த எக்யூப்மெண்ட்டை. இப்போ த்ரெட்மில் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா த்ரெட்மில் ப்ளக்கை ரிமூவ் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து டூ நாட் யூஸ்னு ஒரு சைனை, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஒட்டி வச்சிடணும் எக்யூப்மெண்ட்டில். பட் சம்டைம்ஸ் என்னென்னா அது அந்த ஷீட் வந்து உளுந்துடும். ஸோ தெரியாமல் சில கிளைண்ட்ஸ் போய் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தோன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கும் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், எவ்வளோ வீக்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறது வந்து ட்ரெயினர்ஸோட வேலை. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி லாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே. யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஓன் பை அ கிளைண்ட் மே காஸ் அ லீகல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போ ஜிம்முக்குள்ளேயும் சரி வெளியும் சரி கிளைண்ட்டே கொண்டு வர எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணனா வந்துட்டு அது ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஆகிடும். என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள், கிளைண்ட் ஒரு தெராபேண்ட் கொண்டு வராங்க, அவங்க அந்த கிளைண்ட்டோட தெராபேண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் அது பிஞ்சு அவங்க ஃபேஸில் எங்கேயாவது அடித்து இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா இட் இஸ் மேபி தட் அந்த எக்யூப்மெண்ட்டே டேமேஜாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எப்படி அதை லீகலாக வந்து தெர் இஸ் லாட் மோர் டிஃபிகல்ட்டிஸ் லைக் தட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டர் டு அவாய்ட் கான்டாக்ட் வித் கிளைண்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ கிளைண்ட்ஸோட எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றாங்க. Ensure that proper clothing and footwear is used during sessions. Failure to do so is considered bad practice. அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஏஇடி இஸ் காமன். ஏஇடி வந்து என்னென்னா ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்ம இப்போ ஃபாரினில் மூவிஸில் சிலலாம் பார்த்துருப்போம். சாரி, இன்ஃபேக்ட் இதுலேயே இருக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இருக்கும். லைக் 2 அயன் மாதிரி வச்சுட்டு சப்போஸ் ஒரு கிளைண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டோன்னா அப்படியே நெஞ்சில் செஸ்ட்டில் வச்சு ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணோடனே பாடி வில் கோ இன்டு அ ஷாக். ஒரு ஷாக்கில் சடனாக இட் வில் ரிவைவ். இது பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் யூஎஸில் பார்த்தோன்னா எவ்ரி ஜிம்மில் வந்து இட் இஸ் மேண்டேட்டரி. அதே மாதிரி சம்டைம்ஸ் அவுட்டோர்லேயே கூட ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த ஏஇடிஸ் டீஃபிப்ரிலேட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஓகே. அதே மாதிரி ஏஇடி, சிபிஆர், ஃபர்ஸ்ட் எய்ட், இது எல்லாமே வந்துட்டு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் நீங்கள் கிளாஸுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி
நாட் எழுதுறதுக்கு முன்னாடி ஐம் நாட் ஷுர் அபவுட் த ரூல். ஆனால் ஃபஸ்ட் எய்ட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களோட ரிசல்ட் வரும். நீங்கள் ஏஸ் எக்ஸாம் எழுத முடியும் எழுத முடியாதுன்னு எனக்கு ஐம் நாட் ஷுர். நான் எழுதும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸாம் எழுதிடலாம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ ரூல் எப்படின்னு தெரியல. பட் ஐ வில் டிஸ்கஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் கிளாஸஸ் எடுத்தாங்க. அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டுனா மேபி யூ ஆல் கேன் கோ அண்ட் ஃபினிஷ் தட் சர்டிஃபிகேட். இல்லைன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அது எழுதி முடிச்சிடலாம். இட் வில் பி லைக் 2 days, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி 2 days வைப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ட்ரெயினர்ஸ் நீட் டு பர்ச்சேஸ் தேர் ஓன் ஏஇடி. ஏஇடி வந்துட்டு ட்ரெயினர்ஸே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் தேர் ஓன் ஸ்டூடியோஸ் அப்படின்றாங்க. யூஎஸில் இதெல்லாம் காமன், நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையாது. இட் மைட் பிகம் ஸ்டாண்டர்ட் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் ட்ரெயினர்ஸ். ஃப்யூச்சரில் வந்து இட் கேன் பிகம் ஒரு ட்ரெயினர்ஸ் கூட ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஆகலாம். ஸோ கன்சல்ட் வித் வித் அ லாயர். Do not assume that any equipment, particularly AED or life-saving device, is ready for use. Regularly inspect and maintain equipment. ரெகுலராக வந்துட்டு எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஏஇடி வந்துட்டு வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. சூப்பர்விஷன். ஜென்ரல் சூப்பர்விஷன் இன்வால்வ்ஸ் ஓவர்சீயிங் அ group led by a group fitness instructor. இப்போ குரூப் கிளாஸ்லாம் வந்துட்டு ஜென்ரல் சூப்பர்விஷனுக்குள்ளே வரும். ஸ்பெசிஃபிக் சூப்பர்விஷன் பார்த்தோன்னா ஒரு 1-on-1 பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் சூப்பர்விஷனுக்குள்ளே வரும். பர்சனல் ட்ரைனர்ஸ் வந்து கிளையண்ட்டோட they should not leave the client when an injury is possible. Okay. Trainers working with 2 or more clients may choose to design workouts to alternate activities requiring general and specific supervision. ஸோ 2 கிளைண்ட்டுக்கு மேலே ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யாருக்கு ஸ்பெசிஃபிக் சூப்பர்விஷன் வேணுமோ அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பக்கத்துலேயே இருந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் ஜென்ரல் சூப்பர்விஷன் தேவையோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க பண்ணுற இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல இருந்தனா போதும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்குவாட்ஸும் ஒரு கிளைண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணணும், ஒரு கிளைண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோன்னா ஸ்குவாட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கூடயே இருக்கணும். ஆனால் ஜென்ரல் சூப்பர்விஷன் வந்து ஸ்ட்ரெச்சிங்க்கு போதும். ஸ்ட்ரெச்சிங் அவங்க பண்ணும் போது நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா கூட போதும். ஓகே. ட்ரெயினர் ஷுட் கன்சல்ட் வித் அட்டார்னி ப்ரையர் டு இம்ப்ளிமெண்டிங் ஆன்லைன் செஷன்ஸ். ஆன்லைன் செஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாயர் கூட பேசிக்கின்றது பெட்டர் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்லேயும் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஆன்லைனில் நீங்கள் பண்ணி அவங்க இன்ஜுரி ஆகிட்டுன்னா அதுலேயும் உங்கள் மேலே கேஸ் போட சான்சஸ் இருக்குது. ஓகே. அதே மாதிரி வேவர் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற வேவர் வந்து வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் வேறு மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஊரில் இன்ஜுரி ஆனனால அவங்க ஊரில் இருக்கிற வேவர் எப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜை நீங்கள் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேவரை அவங்க ஊர் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் சைன் வாங்கிக்கணும். ஓகே. இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். பட் இன்சூரன்ஸ் வந்து பர்சனல் ட்ரைனிங் ஃபார் ஆன்லைன் ட்ரைனிங்க்கு அப்ளை ஆகாது சம்டைம்ஸ். ஓகே. எமர்ஜென்சிஸில் என்ன பண்ணணும்னு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதே மாதிரி கிளைண்ட்ஸோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெடிலி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ சப்போஸ் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஏதாவது மயக்கம் போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க எதனால் மயக்கம் போட்டு வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் பி ஏபிள் டு do the first aid. Okay. If training occurs in a remote area, so இப்போ ஒர்க் அவுட் வந்து நீங்கள் எங்கேயாவது தூரம் ஒரு ஹில் பக்கம் போய் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் த சிட்டி எங்கேயாவது போய் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபோன் கவரேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. ஏன்னா சப்போஸ் ஃபோன் கவரேஜ் இல்லாமல் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி ஆம்புலன்ஸை போலீஸ் யாரையும் கூப்பிட முடியாது. சரியா?
இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 911 இருக்கிற நம்பர் வந்துட்டு யூஎஸில் போலீஸோட நம்பர். ஓகே, ஸோ அவங்க கேட்பாங்க சம்டைம்ஸ் யார் கால் பண்ணணும், என்ன நம்பர் கால் பண்ணணும்னா 911 அப்படின்னு யூ கேன் ஆன்சர். 911 இஸ் யூஎஸில் இருக்கிற போலீஸோட நம்பர். ஓகே, எம்ப்ளாயர்ஸ் ஷுட் கண்டக்ட் ரிட்டன் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜிம் ஓனர்ஸாக இருக்கிறாங்கன்னா, ஜிம் ஓனர்ஸ் வந்துட்டு ஒரு ஒர்க்கர் ஒரு ட்ரெயினரோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஃபார் சேஃப்டி, ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ இப்போ ஒர்க் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிசஸாக என்ன மாதிரி ஒரு க்யூஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸசைஸ் டெக்னிக்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரி தான் வந்து யூ ஷுட் ட்ரெயின் தெம் அப்படின்றாங்க. கோர்ட்டில் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் விட்னஸ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவாங்க. விட்னஸ் எக்ஸ்பர்ட்னா வந்து ஒரு ஏஸ் இல்லைன்னா சிஎஸ்சிஎஸ் அவங்க அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இவங்க கொடுத்த எக்ஸசைஸ் டெக்னிக் கரெக்டாக இல்லையான்னு கேட்டு, தப்பு அப்படின்னா நெக்லிஜென்ஸ்குள்ளே போட்டு உங்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி ஆகிடும். ட்ரெயினர் ஷுட் இன்சிஸ்ட் ஆன் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். கிளைண்ட்டை டச் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும் as much as possible. பிகாஸ் டச்சே வந்துட்டு ஹாரஸ்மெண்ட்குள்ளே சம்டைம்ஸ் இட் கேன் பி புட். அதனால் சம்டைம்ஸ் நீங்கள் டச் பண்ணணுன்னாலும் கூட டச் பண்ணி தான் ஒரு எக்ஸசைஸை சொல்லி தர முடியும்னா, ஃபஸ்ட்டு யூ வில் ஹேவ் டு ஆஸ்க் பெர்மிஷன் டு த கிளைண்ட். டச் பண்ணலாமா, ஐ வில் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட். ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து ஒரு ட்ரெயினர் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அது வந்துட்டு கிளியராக தெரியணும் ஃபார் அ ட்ரெயினர். மெஜாரிட்டி வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் நம்மளோட ரோல்ஸ் என்ன, வாட் வி கேன் டூ அண்ட் வாட் வி கேன் நாட் டூ அப்படின்னு. ஒரு சில ஸ்டேட்ஸில் பார்த்தோன்னா ஒரு லைசன்ஸ்டு டாக்டர் தான் வந்துட்டு எக்ஸசைஸ் ப்ரெஸ்கிரிப்ஷனே கொடுக்க முடியும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு டெவலப் அ நெட்ஒர்க் ஆஃப் டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டினரில் வந்து யூ கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த கிளைண்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு யூ ஷுட் பி இன்கார்பரேட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஒரு ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங் வச்சு அண்ட் ஒரு ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஸ்க்ரீனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் தி அசஸ்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூ கேன் டூ தி அசஸ்மெண்ட் இட் செல்ஃப். ப்ரீ பார்ட்டிசிபேஷன் ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணலாம், அது வந்து சும்மா ரிட்டன் ஃபார்ம் தான். ஆனால் ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு பண்ணுறதுல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸசைஸ் டெஸ்டிங் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அந்த பர்சனல் ஸ்பேஸில் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு இன்ஜுரினாலும் உங்ககிட்ட கேட்பாங்க, டயட் பற்றி உங்ககிட்டே கேட்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பர்சனலாக தே வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் அபவுட் தேர் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ யூ ஷுட் நோ வென் டு ஸ்டாப், வென் டு சே இட்ஸ் டைம் டு டூ த ஒர்க் அவுட். அப்படி சொல்லி எதாவது டைவர்ட் பண்ணி யூ ஷுட் பிரிங் தம் பேக் டு யோர் ஸ்கோப். உங்கள் ஸ்கோப் என்னது, ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ட் நியூட்ரிஷனல் கைடன்ஸ் கொடுக்கலாம். பட் நியூட்ரிஷன் பிளான் போட்டு கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அல்டிமேட்லி ஸ்டே வித்தின் யோர் ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு யூ ஷுட் டூ ஒன்லி தட். ஓகே, when clients seek recommendations about exercise equipments, remain cautious. ஸோ எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஷூஸு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் பர்சனலாக, யூ கேன் ட்ரை திஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர்த்து, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்டை ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி வெரி நாலேஜபிள் அபவுட் த எக்யூப்மெண்ட். ஓகேயா, கிளைண்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் போய் வாங்கணும் தெரியுமோ அந்த இடத்துக்கே ரெஃபர் பண்ணிடுங்க. நீங்களாக புதுசாக ஒரு இடத்துக்கு ரெஃபர் பண்ணாதீங்க மேக்ஸிமம் அப்படின்றாங்க. Far greater concern and consequence is advice on nutrition and supplementation.
இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலாம் கூட மேஜர் கன்சர்ன் கிடையாது. நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா தான் அது ஒரு பெரிய கன்சர்ன் ஆயிடுது. ஏன்னா நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ட்ரெயினர்ஸ் வந்து நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட் ரிலேட்டட் அட்வைஸ் வந்து யூ ஷுட் நாட் பி கிவிங். ஓகே, லேர்ன் டு ரெக்கக்னைஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் தட் தேர் கிளைண்ட்ஸ் மே பி ஹேவிங். ஸோ ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு, அதெல்லாம் வந்து யூ ஷுட் ட்ரை டு கன்சிடர். அதே மாதிரி ஈட்டிங் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்குதா, அதை வந்து யூ ஷுட் ட்ரை டு ஃபைண்ட் சைன்ஸ். அனோரெக்ஷியா நர்வோசா, புலிமியா நர்வோசா, இதெல்லாம் வந்துட்டு ஈட்டிங் டிஸார்டர்ஸ். அனோரெக்சியா பார்த்தோன்னா சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுட்டு தே வில் ட்ரை டு லூஸ் வெயிட் பிகாஸ் அவங்க மைண்டில் வந்துட்டு நம்ம ரொம்ப குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ சாப்பிடவே மாட்டாங்க. புலிமியா நர்வோசா பார்த்தோன்னா சாப்பிடுவாங்க, ஆனால் கை விரல் வாய்க்குள்ளே விட்டு வாமிட்டாக எடுத்துருவாங்க, இல்லைன்னா அதுக்குன்னே டேப்லெட்ஸ் எடுத்து தே வில் ட்ரை டு ரிமூவ் இட். ஸோ ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சாப்பிட்டதா, ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே நேரத்தில் கேலரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துட்டோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதனால கை விட்டு வாமிட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ். இந்த மாதிரி இதோட சைன்ஸ் எல்லாமே இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் யூ ஷுட் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட் அண்ட் ரெஃபர் தெம் டு ப்ராப்பர் சைக்காலஜிஸ்ட் ஆர் நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே, ஸ்டெராய்ட் யூஸ் அண்ட் சப்ளிமெண்ட் யூஸ் வந்துட்டு யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். how you recommend also will make an impact on suppose ஒரு கேஸ் ஆயிடுச்சுன்னா இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னா கூட chances are that you will lose the case. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான். யூ ஷுட் நாட் ஈவன் டிஸ்கஸ் வித் யோர் வைஃப் ஆர் யோர் ஹஸ்பண்ட் ஆர் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜிம் மெம்பர்ஸ் ஆர் ஜிம் கிளைண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு கிளைண்ட் வந்து சொல்றாங்க அந்த அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த சேம் இஷ்யூ அந்த கிளையண்ட்டோட ஃபேமிலி மெம்பர் கிட்ட கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவங்கள ஊர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா liability insurance. It is important for trainers to be aware of the importance of insurance. ஸோ இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளைண்ட்ஸ் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தோன்னா $1 trillion இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. சரியா, கிளைண்ட்ஸ் அண்ட் தேர் லாயர்ஸ் ஆஃபன் டார்கெட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸஸ். ஸோ லாயர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் ஜிம் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சான்சஸ் ஆர் உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் அ கான்ட்ராக்ட் டிசைன் டு ப்ரொடெக்ட் ட்ரெயினர் அண்ட் தேர் அசெட்ஸ். ட்ரெயினரும் ட்ரெயினரோட அசெட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இன்சூரன்ஸ் நம்ம போடுவோம். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் இன் த பிஸ்னஸ் ஆஃப் கலெக்டிங் ப்ரீமியம்ஸ் அண்ட் டினையிங் கிளைம்ஸ். இது வந்து ஒரு காமனான கிளைமு. நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு ப்ரீமியம்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் சப்போஸ் நம்ம ஒரு கிளைமு இப்போ மெடிக்கல் இதெல்லாம் வந்து நம்ம கிளைம் போய் கேட்கும் போது அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் சேஃப் ப்ராக்டிஸ் டு பே சம் அமௌண்ட் இயர்லி அண்ட் ஹேவ் அன் இன்சூரன்ஸ். நெவர் பி அண்டர் இன்சூர்ட். ரொம்ப கம்மியாகவும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ தட் சப்போஸ் கிளைண்ட் கேஸ் போட்டாலும் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி கேன் பே இட். Okay, most reputable insurance carriers have a national affiliation. நல்ல ஒரு பிராண்டட் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட தான் போகணும் அப்படின்றாங்க. நேஷ்னல் அஃபிலியேஷன் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கணும். They should have a reinsurer and have no claims filed against them. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே யாருமே கேஸ் போட்டிருக்கக்கூடாது. ஸ்பெஷலி பை த பெட்டர் பிஸ்னஸ் பியூரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்கக்கூடாது. ஓகே, இன்வெஸ்டிகேட் இன்சூரன்ஸ் கேரியர்ஸ் அண்ட் கவரேஜ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பையிங் த பாலிசி.
ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெயினர்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு பாலிசி வாங்கியிருப்பீங்க, ஒரு 6 months கழிச்சு அவங்க பாலிசியில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாலிசியெல்லாம் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யூ ஷுட் பி அவேர். ஓகே, ட்ரெயினர்ஸ் நீட் டு செக்யூர் ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து ட்ரெயினர்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, பாலிசி ஷுட் கவர் பர்சனல் இன்ஜுரிஸ். பர்சனல் இன்ஜுரிஸை வந்துட்டு டியூரிங் ட்ரைனிங் செஷன் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, injured clients may sue not only for medical expense but for lost wages, unable to work, pain and suffering. ஸோ உங்களுக்கு கிளைண்ட் வந்துட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவன் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், சப்போஸ் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டுமே வந்து அவங்க கேஸ் போட மாட்டாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபா நம்ம கொடுத்துடலாம்னு வச்சுப்போமே, அது போக நான் அந்த ஒரு மாதம் நான் சேலரியே எனக்கு இல்லை, அதுக்கு ஒரு 50,000 எனக்கு தேவை அப்படின்றவாங்க. அது போக என்னால் மென்டலாக பெயின் சஃபரிங்லாம் இருந்துச்சு, சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கூட கிளைமை ஏற்றுவாங்க. டோட்டலாக நார்மலாக இந்த சர்ஜரிக்கு அவங்க 50,000 ஆயிருக்கும், பட்டு கேஸ் அவங்க கோர்ட் கேஸ் ஃபைனலைஸ் ஆகி 2 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றவாங்க. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஸ் ரெக்கமெண்ட்ஸ் ரீட்டைனிங் அட்லீஸ்ட் $1 million இன் கவரேஜ். ஸோ பாலிசி வந்துட்டு $1 million எடுக்க சொல்கிறாங்க. $1 million பாலிசி வந்துட்டு எப்படியும் ஒரு $1,000 மாதிரி வரும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் பை. ஜென்ரல் லைபிலிட்டி பாலிசி மே நாட் கவர் அ ட்ரெயினர் ஹூ ஒர்க்ஸ் இன் கிளைண்ட்ஸ் இன் ப்ரைவேட் ரெசிடென்ஸ். ஸோ ஜென்ரல் லைபிலிட்டி பாலிசி நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா அது ஜிம்முக்குள்ளே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒர்க் ஆகும், அந்த பாலிசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக கிளைண்ட் வீட்டுக்குள்ளே போய் ட்ரெயின் பண்ணிங்கன்னா இல்லைனா ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பாலிசியில் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஷுட் ப்ரொவைட் லயபிலிட்டி ப்ரொடெக்ஷன் ஃபார் ட்ரெயினர்ஸ் ஹூ யூட்டிலைஸ் அவுட்டோர் செட்டிங். ஸோ அவுட்டோர் செட்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் இன்சூரன்ஸ் பாலிசியில். ட்ரெயினர்ஸ் ஹூ ஓன் ஃபெசிலிட்டிஸ், insurance should cover potential problems with the supervision. So trainers when you ஒரு ஜிம் ஓன் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் வந்துட்டு ஒழுங்காக சூப்பர்வைஸ் பண்ணலை, அதனால இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கும் கூட இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். ஓகே, மோஸ்ட் ஏஜென்ட்ஸ் ரெக்கமெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் அம்பரலா லைபிலிட்டி பாலிசி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுத்துக்கும் தனியாக பாலிசி போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பெரிய பாலிசியாக ஒரு அம்பரல்லா பாலிசி போட்டு அதோட டோட்டல் கவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கார் இன்சூரன்ஸு, ஹோம் இன்சூரன்ஸு, ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ், இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு பெரிய இன்சூரன்ஸ் மாதிரி போட்டோன்னா டோட்டல் கிளைம் வந்து உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் த பாலிசி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கார் வந்துட்டு ஒரு 5 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணுறீங்க, வீடு வந்துட்டு ஒரு 10 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணுறீங்க, அண்ட் ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி வந்துட்டு ஒரு 10 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணுறீங்கன்னா டோட்டலாக 25 lakhs. சரியா? ஆனால் நீங்கள் 10 லட்சத்துக்கு இது தனியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி. ஸோ உங்களுக்கு இது வந்து 10 லட்சத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். ஆனால் இது மூணுத்தையுமே சேர்த்து 25 lakhsக்கு நீங்கள் ஒரு பெரிய கவர் பாலிசி வாங்கிட்டீங்கன்னா, சப்போஸ் அந்த டைமில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கிளைண்ட்டுக்கு வந்து 25 lakhs வரைக்கும் கவர் இருக்கும். ஸோ காரு, ஹோமு அண்ட் ப்ரொஃபஷனல் மூணுமே சேர்த்து 25 lakhs அப்படின்னு ஆகிடும். அதுதான் வந்து அம்ப்ரெல்லா பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரெயினர்ஸ் ஹூ செல் ப்ராடக்ட்ஸ் மே நீட் டு செக்யூர் ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, சப்ளிமெண்ட் செல் பண்ணுறீங்கனாலும் அது ஒரு ப்ராடக்ட் தான், நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் செல் பண்ணுறீங்கனாலும் அது ப்ராடக்ட் தான். பர்சனல் ட்ரைனிங் வந்து சர்வீஸ். ஓகே, சர்வீசஸ் வேறு, ப்ராடக்ட்ஸ் வேறு. ஸோ ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ராடக்ட் லைபிலிட்டி வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் தனியாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் ஃபெயில் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அதுக்கும் கேஸ் போட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் ஹூ ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஷுட் பர்ச்சேஸ் அ கீமேன் இன்சூரன்ஸ். கீமேன் இன்சூரன்ஸ்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 2-3 ட்ரெயினர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கீமேன் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட சொல்கிறாங்க.
அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் டிசைன் டு காம்பன்சேட் த பிஸ்னஸ் ஃபார் அ லாஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் அ யூனிக் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஒர்க் வந்து அவரால் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்சன் வந்து சப்போஸ் இறந்துட்டாரு இல்லைன்னா போயிட்டாரு அப்படின்னா கம்பெனியால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்சனோட ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கீமேன் இன்சூரன்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, வேர் சப்போஸ் அந்த பர்சன் இறந்துட்டாருன்னா கம்பெனி வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து அசிஸ்ட் பண்ணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த 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 ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை ஃபைன் பண்ணுற வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ் அண்ட் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். Fitness industry employees require that fitness industry employers require that employees to demonstrate proof of liability insurance. So இப்போ ஜிம் ஓனர்ஸே வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜிம்முக்குள்ளே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அவங்களே தனியாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஸோ தட் ஜிம்மு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், ட்ரெயினர்ஸும் தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். ஓகே, இதே வந்துட்டு இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு டேஞ்சர் அதிகம். ஏன்னா ஜிம் வந்துட்டு அவங்கள கவர் பண்ணாது, அவங்களோட இன்சூரன்ஸ்குள்ளே கவர் பண்ணாது. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் தனியாக வெளியே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வந்து இன்சூரன்ஸ் இன்னும் கூட இன்ஃபேக்ட் அதிகமாகவே இன்சூரன்ஸில் ஒரு ஒரு ஹையர் அமௌண்ட்டில் ஒரு பாலிசி வாங்கி வச்சுக்கணும். ஸோ கீ ப்ரொவிஷன்ஸ் ரிக்வயர்ட் இன் பாலிசினா என்னன்னா பார்த்தோன்னா, இன்சூரன்ஸ் கேரியர் மஸ்ட் பே இன் த இவெண்ட் ஆஃப் லாஸ். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து இருக்கணும், ரிட்டனில் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கேரியர் பே பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே ஈவன் இஃப் த ட்ரெயினர் ஃபெயில்ஸ் டு ப்ரொவைட் அ சர்வீஸ். சப்போஸ் கிளைண்ட் வந்து ஸ்பாட் பண்ணல அப்படின்னா கூட இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கணும். அதான் வந்து இஃப் ஃபெயிலியர் டு ரெண்டர் ஆர் ஒமிஷன் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், த பாலிசி கவர்ஸ் த ட்ரெயினர் ஒன்லி இஃப் த சர்வீசஸ் ப்ரொவைடட் வர் இன்அடிக்வேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐ மீன் நீங்கள் ஸ்பாட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பாலிசி வந்துட்டு வில் கிக் இன். ஆனால் ஒரு சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம், நான் வந்துட்டு ஸ்பாட் பண்ணலன்னா கூட எனக்கு வந்து சேஃப்டி தேவை, அந்த மாதிரி கிளைம்லாம் போட்டு யூ கேன் ஆஸ்க் த இன்சூரன்ஸ் கைஸ் அண்ட் தே வில் டூ இட். ஓகே, சப்போஸ் இன்சூரன்ஸ் அலோவ் பண்ணனா தே வில் டூ இட். ஓகே, அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இட் ஷுட் கவர் லீகல் ஃபீஸ், செட்டில்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் சார்ஜஸ். ஸோ இன்சூரன்ஸ் வாங்குறது கோர்ட்டுக்கு கேஸ் போக போகுதுன்னா அந்த கோர்ட் கேஸ்க்கான ஃபீஸு, அந்த லாயரை ஹையர் பண்ணுற ஃபீஸு, அது எல்லாத்தையும் கூட கவர் பண்ணுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, பெஸ்ட் பாலிசி கவர் த காஸ்ட் ஆஃப் லீகல் டிஃபென்ஸ் அண்ட் எனி கிளைம்ஸ் அவார்டட். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடும். ஒரு கேஸ் போட்டாங்கன்னா கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த லாயரை ஹையர் பண்ணுறதுலேருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த கேஸ் முடிஞ்சு எவ்வளோ காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த பாலிசி கவர் பண்ணணும். ஓகே.